அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங். நான் பேசுறது எல்லாரும் கிளியரா கேக்குதா? பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? மிஸ் எஸ், ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் மாதிரி. இப்பதான் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்னிங் என்றதால. இன்ஷால்லா நான் இந்த நைட்டுக்கும் அடுத்த கிளாஸ் போடுவேன். அதுல எல்லாரும் ஜாயின் பண்ண பாருங்க. ஆனா இந்த கிளாஸ்ல மெயினான விஷயங்கள் நிறைய சொல்லி தருவேன். எனக்கு தெரியும் இந்த மார்னிங்ல கிளாஸ் போட்டா நீங்கள் ஜாயின் பண்ணது குறைவுன்னு சொல்லி, அதால தான் நைட் டைம் வந்து அரேஞ்ச் பண்ணினேன். நேத்து நைட் வந்து நான் ஒரு வேலையா வேற ஒரு இடம் போக வேண்டி வந்தேன். அப்ப அதால தான் அந்த இடத்துல கவரேஜ் வச்சினேன். ஸோ தான் கிளாஸஸ வந்து கண்டினியூ பண்ணலாம் போனேன். நான் இந்த டைம்ல வந்து கிளாஸ் போட்டேன். அப்ப வந்து நான் 9 மணிக்கு போடத்தான் இருந்தேன். பட் கொஞ்சம் பேர் சொன்னாங்க அந்த மார்னிங்கோட போடுங்க. சில பேர் ஸ்கூலுக்கு வந்து வர சொல்லிக்கின்றதால இப்ப நான் இந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் போட்டேன். ஓகே, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி போவோம். இப்ப சொல்லித்தார விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்ககிட்டயும் சொல்லேலும். ஓகே, அதாவது என்னன்னு சொன்னால் இப்ப வந்து இதுல 2025ல எழுதக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்குது? 2025ல செய்யறவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 2025ல செய்யக்கூடியவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாரும். 2025ல செய்யக்கூடியவங்க இப்ப இந்த ஜனவரிக்கு உள்ள செய்யக்கூடியவங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இருக்குது. சரி, இப்ப அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் 10 பேர்கிட்ட இருக்குது. ஓகே, அப்ப உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸாமுக்கு சரியா பார்த்தேன்னு சொன்னா 30 நாள் இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணினாலும் இந்தியிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினாலும் உங்க எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் எடுக்கலும். நான் சொல்லித்தார மெத்தடுக்கு வந்து நீங்க எல்லாரும் படிச்சீங்கன்னு சொன்னாலும் இப்ப நான் ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து ஒரு யூடியூப் இதுலயும் போட்டிருந்தேன். அதாவது எடியூ ஃபெமிலியால வச்சது செமினார்ல பைலேயும் அந்த மெத்தட் வந்து சொல்லி தந்தேன். இப்ப அதை வந்து பார்க்க இயலாதவங்க இருந்திருப்பீங்க. இப்ப அவங்களுக்கும் இந்த மெத்தட் இப்ப சொல்லித்தாரது வந்து அவங்களுக்கு நல்ல யூஸ் ஆயிருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நீங்க உங்களோட சிலபஸ் வந்து போடணும். மெயினா நாங்க வந்து எந்த விஷயத்தையும் வந்து பெரிய ஒரு விஷயமா எடுக்கப்படாது. நார்மலா எங்களுக்கு செஞ்சிடலும் ஈஸியான ஒன்றுதான், எங்களால செஞ்சிடலும் குயிக்கா எங்களுக்கு விளங்கிடலாம் அப்படின்ட்டு தான் உங்களோட எண்ணம் இது இருக்கணும். சோ அப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஜியோகிராபி சப்ஜெக்ட் இப்ப நிறைய பேர்ட்ட நீங்க கேட்டால் என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லிக்குது உங்களால எப்படி ஒரு வருஷத்துக்குள்ள படிச்சு முடிக்கலாம், உங்களுக்கு வந்து இதுல வந்து 3 யூனிட் இருக்குது, 3 சாப்டர்ஸ் இருக்குது, அதுலயும் நிறைய நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது, உங்களால படிச்சு முடிக்கல அப்படி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லி இப்படி இது வந்து எப்படி இத படிக்கிற நாங்க இதுக்குள்ள மெத்தட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்ப அதுக்கு வந்து நான் இதுக்கு அடுத்ததா சொல்லித்தாரேன். இப்ப 2026 பேட்ச் 2027 பேட்சும் நீங்கள் இருப்பீங்க. மத்த அவ்வளவு பேரும் 2026 27 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு தான் நான் இந்த 9 மந்த் சிலபஸ் கவர் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னா நான் அதாவது நவம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணினேன். அப்ப அதுல வந்து நான் 2 யூனிட் முடிச்சிட்டேன். பௌதிக புவியியல்ல ஒன்று, அதே மாதிரி மாண்ட புவியியல்ல பெரிய சாப்டர் முடிச்சிட்டேன். அதே போல பௌதிக புவியியல்ல வந்து 2 யூனிட் முடிச்சிட்டேன். அப்ப இந்த சாப்டர்ஸ் முடிஞ்சு அதோட ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கலும் இந்த 9 மந்த் சிலபஸ் கவர் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்றவங்க இருந்தேன்னு சொன்னான். அப்ப இதுல வந்து எப்படின்னு சொன்னா கிளாஸஸ் வந்து எம்சிக்யூ கிளாஸ் வந்து நடக்கும். ஏண்டால் உங்களோட முக்கியமா உங்களோட ஒரு பேப்பர்ல வந்து நீங்க வந்து எப்படி ரிசல்ட் எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க கட்டாயம் எம்சிக்யூக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் எம்சிக்யூ வந்து 40 எம்சிக்யூ இருக்குது. அப்ப அது 40க்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் எப்படியுமே கிடைக்கும். அப்ப அதுல வந்து நீங்க நல்ல ஒரு 30க்கு மேல ஒரு 35க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசுவரா வரும்.
அப்ப அதுக்கு வந்து மெயினா நாங்க ஒவ்வொரு மந்த்தும் வந்து கொஞ்சம் எம்சிக்யூக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகணும். அப்ப அதனால வந்து நான் இந்த கிளாஸ்ல வந்து எம்சிக்யூக்கு வந்து மந்த்லி 4 கிளாஸஸ் போடுவேன். அதே மாதிரி மெப் மார்க்கிங் கிளாஸ் வந்து நடக்கும். மெப் மார்க்கிங் கிளாஸ் வந்து மந்த்லி 2 கிளாஸஸ். அதே மாதிரி பேப்பர் கிளாஸ் வந்து கட்டாயம் இருக்கணும். அப்ப இந்த மந்த்துக்குரிய பேப்பர் கிளாஸ் தான் நான் இந்த கிளாஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயா சென்ட் பண்ணினேன். அதாவது நாங்க படிச்சு முடிச்ச யூனிட் வந்து மானிட பொவியல்ல வந்து சனத்தொகை என்ற சாப்டர். அப்ப அந்த சனத்தொகை என்ற சாப்டருக்குள்ள எக்ஸாம் பேப்பர் தான் நான் இன்றைக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா செய்றேன். அப்ப அப்படி வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸா எப்படியுமே பேப்பர் கிளாஸ் செய்வேன். அதுல வந்து மெயினா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அதை எடுத்து அதை வந்து ஃபுல்லா விளங்கப்படுத்தி அதுக்குள்ள ஆன்சர் எவ்வளவு நிமிஷம் நீங்க வச்சு எழுதணும், எப்படி எழுதணும் அந்த மாதிரி தான் அதை வந்து கொண்டு போவேன். எல்லா யூனிட்டுக்கும் பேப்பர் எப்படியுமே செய்வேன். அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து தியரி. தியரி வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்காட்டி, இப்ப நிறைய கிளாஸஸ் போவீங்க, எல்லாத்துலயும் வந்து என்ன செய்யற, நோட்ஸ தந்துட்டு போற, நோட்ஸ பிடிஎஃப் போடுவாங்க. நான் வந்து அதுல கொஞ்சம் டிஃபரெண்டான மெத்தட்ல தான் செய்றேன். எப்படின்னு சொன்னால் ஃபுல்லா விளங்கப்படுத்துற வீதம் உங்களுக்கு கூட இருக்கும். அதோட அதுல வந்து ஒவ்வொரு விஷயங்களா எழுதி தரும், எழுதுறதுக்கு தான் தாரேன். எழுத தந்துட்டு அதுல வந்து மெயினா அதை ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டு இப்ப 2 பேராகிராஃப் இருக்குன்னு சொன்னா அதை ஃபுல்லா விளங்கப்படுத்தி அதை எழுத தாரேன். அதே மாதிரி நோட்ஸ்கள் சிலது போடுவேன், ஆனா கிளாஸ்ல தான் மேக்சிமம் தாரேன். அதே மாதிரி கிளாஸஸ வந்து நான் எப்படி கூடையா போடுவேன், கிளாஸஸ் வந்து கூடையா போடுவேன். அதே மாதிரி சிலபஸ் வந்து எப்படியும் உங்களுக்கு இந்த 9 மந்த்ல வந்து சிலபஸ் கவர் பண்றேன்னு சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப எப்படியும் அது வந்து ஸ்டார்ட் ஆவின மாதிரி செஞ்சு முடிப்பேன். அதே மாதிரி 2026 வெச்சுக்கு இப்ப உங்களோட எக்ஸாம் கிட்ட ஆயிருந்தேன்னு சொன்னா 1 மந்த்துக்கு முன்னால அதாவது 30 டேஸ் ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை செய்வேன். அதுல ஃபுல்லா பேப்பர் தெளிவுபடுத்தி பேப்பர் கிளாஸ் மாதிரி செஞ்சு அதை முடிப்பேன். இப்ப இந்த முறையும் வந்து 2025 பேஜுக்கு வந்து ஆல்ரெடி நான் 30 டேஸ் ப்ரொஜெக்ட் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்ப அதுக்கு வந்து பொதுவா கிட்டத்தட்ட நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க. அப்ப அதுல வந்து ஃபுல் சிலபஸ் அவங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்தேன் 30 டேஸ்ல. அதுல வந்தவங்களுக்கு தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ். அப்ப அதுல வந்து ஃபுல்லாவே எதிர்பார்க்கை கொஸ்டின்ஸ் தான் எடுத்து எதிர்பார்க்கை கொஸ்டின்ஸை ஃபுல்லா விளங்கப்படுத்தி அதுக்குள்ள ஆன்சர் கொடுத்து டைம் கொடுத்து எழுத வச்சு அந்த மாதிரி தான் அதை வந்து நடத்தினேன் அந்த 30 டேஸ் ப்ரொஜெக்டும். அப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு இப்ப அதுல ஜாயின் பண்ண இயலாம போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்ப அவங்களுக்குள்ள மாதிரியான ஒரு வழிகாட்டல் வந்து இதுல செஞ்சுட்டு நாங்க மெயினா எப்படி படிக்கணும்ன்ற விஷயங்கள் பார்த்துட்டு இந்த பேப்பரை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு போவோம். இப்ப மெயினா பார்த்தேன்னு சொன்னா இப்ப இதுல 2025 வந்து ஏர் செய்யக்கூடியவங்க வந்து என்ன செய்யணும் என்றால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து இப்ப நான் இவ்விடத்துல ஷோர்ட்டா சிலபஸ் வந்து போட்டுகிறேன். இத மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட சிலபஸ வந்து எழுதி கொள்ளணும். இப்போ உங்களுக்கு வந்து நல்லா கிளியரா படிச்சு முடிக்கலுமாலோ பெரும் இப்ப நீங்க தேவையில்லாம இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு டபிள்யூ லெவல்ல நீங்க இருந்தாலும் கூட உங்க எல்லாருக்கும் வந்து டபிள்யூ லெவல் இருந்தா சி அடிக்கலும். நான் இப்ப சொல்லித்தார மெத்தட்ல எழுதினேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஜியோகிராபி பாடத்தை வந்து நீங்க வேற பாடங்களை விட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. என்று சொன்னால் இதுல வந்து ஸ்கோர் வந்து உங்களுக்கு கூடையா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஜியோகிராபி செலக்ட் பண்ணது நல்ல மாவளோ பேரும். பிகாஸ் இதால வந்து நிறைய யூசஸிக்கு பின்னால ஜியோகிராபி செலக்ட் பண்ணேன்னு சொன்னா பின்னால நிறைய போட்டி பரீட்சைகள் வந்து வரும். அது எல்லாத்துலயும் மெயினா ஜியோகிராபி கேள்விகள் வந்து கேட்கிற வீதம் கூட. இந்த சனத்தொகை சாப்டர்ல கைத்தொழில் சாப்டர்ல விஷயம் அப்படி எல்லா பகுதியும் எடுத்து நோக்கினா அந்த போட்டி பரீட்சைகளை வந்து ஜியோகிராபி என்ற பகுதியில வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய யூசஸ் உங்களுக்கு இருக்குது. என்னென்றால் இந்த ஜியோகிராபி பாடத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதானே, யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண டைமுக்கு அதுல வந்து நிறைய கோர்சஸுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலும். அது மெயின் யூனிவர்சிட்டியில இதுக்கு வந்து
உங்களுக்கு நிறைய கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணேன். இப்ப வேற நீங்க ஜியோகிராஃபி எடுக்காம வேற 2 3 பாடங்கள் இருந்தேன்னு சொன்னா அந்த ஒரே பிராக்கெட் இதுக்குள்ள வந்து வரக்கூடிய பாடங்கள் நீங்க எடுத்து பட்டீங்கன்னு சொன்னா சில கோர்சஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ணேன். ஆனா நீங்க ஜியோகிராஃபி எடுத்தேன்னு சொன்னால் அந்த சயின்ஸ்ல படிச்சவங்க பயோல படிச்சவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய கோர்சஸ் சிலதுக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணேன். அதே மாதிரி மெட்ஸ்ல படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய சில கோர்சஸ்க்கும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண நீங்க ஜியோகிராஃபி செலக்ட் பண்ணா. ஏன்னா ஜியோகிராஃபி வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் இருக்குது. அதுல ஒவ்வொன்றை பத்தி பார்த்துட்டு போறது மெயினா புவியியல் என்று சொன்னா என்னென்றால் அந்த விஷயம்தான் எல்லாத்தையும் பற்றி கற்கக்கூடிய ஒரு கற்கை நிதி. ஸோ அதால நிறைய யூசர்ஸ் நல்ல அவ்வளோ பேரும் இதை வந்து செலக்ட் பண்ணினது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் இந்த ஜியோகிராஃபி சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுங்க மற்றவங்க இருந்தேன்னு சொன்னாலும். ஏன்னால் சில பாடங்கள் சில பேருக்கு வந்து நீங்கள் படிச்சு முடிச்சு கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு போற டைம்ல தான் இந்த விஷயங்கள் தெரியுமாவு. அப்ப அவடத்துல வச்சு அவங்க வந்து மாறு ஒரு 4 மந்த் இருக்க 3 மந்த் இருக்கு அப்படி மாறி படிக்கிறவங்களும் மீக்குது. அதை விட இப்பையிலிருந்து நீங்க இத வந்து மாறி இந்த பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதுல பிறகு நல்ல ஒரு யூஸ் ஒன்று எடுக்கலும். அதே போலதான் தமிழ் பாடமும். தமிழ் பாடம் அப்படித்தான். தமிழ் பாடத்திலே நிறைய யூசர்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி என்ன தமிழ் கிளாஸ்ல வச்சு சொல்லி தந்திக்கிறேன் அவ்வளவு பேருக்கும். ஓகே, அப்ப இதுல வந்து 2025 பேஜ் என்ன செய்யணும் என்றால் இப்படி போட்டுக்கொண்டு இப்பல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அவ இதுல வந்து சைடுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இதே மாதிரி யூனிட்ஸ போட்டுக்கொண்டு சைட்ல 30 நிமிஷம் 30 இப்படி 30 40 அப்படி போடலும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாடத்தை வந்து நீங்க படிக்கிறதுக்கு வந்து 30 நிமிஷம் தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு 15 நிமிஷம் வந்து பிரேக் எடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டைம் டேபிள் எல்லாம் போட்டுக்கோ நீங்க இன்னைக்குத்தான் இப்படி இப்படித்தான் அப்படின்னு போட்டால் அது வந்து சக்சஸ் ஆகு வீதம் குறைவு. நிறைய பேரும் அப்படி படிக்கிறவங்க இல்ல. அப்படி போட்டு நல்லா நிறைய பேர் மெத்துன டைம் என்றாலும் போட்டிப்பீங்க. அந்த டைம் டேபிள் போட்டிப்பீங்க. நிறைய பேரும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தர் எப்படியுமே ஒரு 4 5 டைம் டேபிளும் கூட போட்டிப்பீங்க. இதுல இருப்பீங்க எல்லாரும். அப்ப அத வந்து நீங்க சரியா வந்து போக்கஸ் பண்ணி அதே மாதிரி படிச்சுட்டு போறவங்க ஒரு 2 பேர் இருக்கும். மத்தபடி மத்தொத்தரும் அப்படி படிக்கல. ஆனா இந்த மெத்தட் வந்து நீங்க செஞ்சீங்க என்றால் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். உங்களுக்கு ஜியோகிராஃபி படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். மெயினா ஒரு பாடத்துல வந்து நீங்க நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கணும் என்று சொன்னால் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நீங்க எடுக்கக்கூடியவங்கள் என்றால் அது என்ன பாடமா இருக்கும்? நீங்க வந்து ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு பாடமா இருக்கும். நீங்க இன்ட்ரெஸ்டா படிக்கக்கூடிய பாடத்துலதான் நீங்க நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க. அப்படி வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் உங்களோட இன்ட்ரெஸ்டான பாடமா நீங்க ஜியோகிராஃபியை மாத்தணும். நீங்க ஜியோகிராஃபி உங்களோட இன்ட்ரெஸ்டான பாடமா நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னால் அதால வந்து உங்களுக்கு நிறைய யூசஸ் பின்னால வரும். எப்படி இத வந்து நீங்க மாத்தி படிச்சீங்க என்றால் இதுல வந்து பின்னால போட்டி பரீட்சை அதுக்கெல்லாம் உங்களுக்கு யாபம் இருக்கும். அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற டைமுக்கு அதோட கோர்சஸுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு ஏழுமாவும். அப்ப இப்படி நிறைய யூசஸ் மிகுது. அதே மாதிரி நீங்க நல்ல ரிசல்ட் வந்து எடுத்திக்கணும். வேற நீங்க சம்டைம் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆமல் போகலாம். அதாவது சில கொஞ்சம் ஸ்கோர் வந்து குறைஞ்சி ஸ்கோர் வந்து குறைஞ்சி 0.9 அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வாய்ப்பு வந்து தட்டுப்படையும். அப்ப அதை பத்தி நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க ஜியோகிராஃபி எடுத்து அதே மாதிரி வேற சப்ஜெக்ட் ஒரு சிக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் போதும். அதுல வந்து அதை வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்களை படிக்கலும். அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி போயிட்டு படிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி படிக்கிறதோட வேற இதுக்கெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ண அப்படி எப்படி நிறைய பின்னால் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து போகக்கூடிய சான்ஸ் வந்து ஈக்கும். நீங்க சரியா இத மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு சிக்கு மேல் உங்களால எடுக்கலும் ஆவிட்டுன்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பிஏ இன் ஜியோகிராஃபி அப்படி இப்படி எல்லாத்தையும் படிக்கலும் நீங்க ஒரு சி ஒன்று எடுத்தாதான் அத வந்து ஃபெஸ்ட்டுக்கு மைண்ட்ல வைங்க. அவ்வளவு பேரும் வேற இப்ப நீங்க எஸ் எடுக்கிறத விடையும் ஒரு சி ஒன்று நீங்க எடுத்தீங்கன்னா பிறகு வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி சி எடுத்தா ஒருத்தருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிறது சான்சஸ் இல்ல. மத்த பாடங்கள்ல ஏபி எடுத்தீங்க சி எடுத்தா சம்டைம் கிடைக்கலும். ஆனா எல்லாத்துலயும் பொதுவா சிபி எடுத்தால் வந்து கிடைக்க வீதம் வந்து குறைவு. அப்ப நீங்க வந்து அதை வச்சு உங்களுக்கு ஆனா வேற
இதுல வந்து ட்ரை பண்ணி போயிலும். ஓஎஸ்எல் இதுல ட்ரை பண்ணி போயிலும். அதுவும் வந்து இது மாதிரி தான், அதே இதுதான் இதுலயும் கிடைக்கிற. ஆனா அதுக்கு வந்து அந்த மணி பே பண்ண வேண்டி வரும். ஆனாலும் அதுலயும் வந்து சம்டைம் இந்த மகப்பலன்றது வந்து அவடத்திலேயும் குடுபடுது ஓயூஎஸ்எல். அப்ப அத வந்து நீங்கள் இந்த லிங்கலங்களை தட்டுப்பட்டுன்னு சொன்னா உங்களுக்கு அங்கே அதை இதாக்கி படிச்சுட்டு போயிலும் ஒரே டிகிரி தான் இங்களே போனாலும் சரி இங்களே போனாலும் சரி. ஆனா நீங்க ஒரு சி ஒன்று எடுக்கிறதுக்கு வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணணும் எஸ் விடையும். எஸ் வந்து எடுக்கிறதுக்கு போவானம் அவங்களோட இது வந்து குறையலாம். மற்ற பாடங்களை நீங்க நல்லா இது எடுத்து நீங்கள் எஸ் வந்துட்டீன்னு சொன்னால் உங்களோட ஸ்கோர் அங்கே குறையும். ஆகவே இத வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இப்ப நான் சொல்லித்தர மாதிரி டபிள்யூ லெவல் இருந்தாலும் அவங்களுக்கும் படிச்சு ஒரு சி லெவல் எடுங்க. அதே மாதிரி கட்டாயம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்கன்னு சொன்னா சொன்ன மாதிரி உங்களோட பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க படிச்சீங்கன்னு சொன்னால் அவ்வளவு பேருக்கும் என்ன அவங்களுக்கு வந்து ஒரு ஏ ரிசல்ட் எடுக்கலும் தான், எடுக்காம இல்ல, ஏ ரிசல்ட் எல்லாரும் எடுக்கலும். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் இப்படி சரியா எழுதி கொண்டு 30 நிமிஷம் 30 நிமிஷம் சைடுக்கா போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்ப உங்களுக்கு ஜியோகிராஃபி எக்ஸாம் இப்ப எப்படியுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் தான் மிச்சமா இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு 2 எக்ஸாம் எழுதுறதுக்கு இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு எக்ஸாம் எழுத வைக்கிறவங்கன்னு சொன்னால் 2025 பேட்ச் அவங்க வந்து உங்களுக்கு மேக்சிமம் நீங்க ஜியோகிராஃபிக்கு மட்டும் தானே ட்ரை பண்ணணும், மத்த ரெண்டும் ஓகே. அப்ப அவங்க வந்து என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர் சரி எடுக்கணும், ஒரு நாளைக்கு 6 ஹவர் சரி எடுக்கணும். அப்ப வந்து அந்த 6 ஹவரும் ஒரு சாப்டரையா போயிட்டு படிக்கிற இல்ல, ஒரு சாப்டரை படிக்க போவானம். ஏன்னால் நீங்க வந்து 30 நிமிஷத்துல படிச்சதும் ஒரு 2 ஹவர் படிச்சதுக்குள்ள இது வந்து அவத்துல கிடைக்காது. கிட்டத்தட்ட 1/2 ஹவர் படிச்சாலும் 2 ஹவர் படிச்சாலும் ஒன்று மாதிரி ஆகிடும். அப்ப அதால வந்து நீங்க ஒரு பாடத்தை வந்து 30 நிமிஷமே படிங்க, 6 ஹவர் வந்து போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து இது 30 இது 30ன்னு சொல்லி பார்த்தால் சனத்தொகையை 30 நிமிஷம் படிக்கிற, அதுக்கு பிறகு 15 நிமிஷம் பிரேக் எடுக்கிற, அதுக்கு பிறகு வந்து குடியிருப்புல கொஞ்சம் படிக்க 15 நிமிஷம் பிரேக் எடுக்கிற, அதுக்கு பிறகு நகராக்கம் படிக்க படிச்சுட்டு இருங்க. இந்த உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும் இடத்துல வச்சு அதுக்கு இந்த டைமுக்கு தான் நாங்க படிக்க போறோம், இந்த டைமுக்கு தான் போறோம் அப்படின்னு இல்லாம எந்த டைமும் நாங்க படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கொண்டு இன்ட்ரெஸ்டா 30 நிமிஷம் படிச்சுட்டு போங்க 6 ஹவர் வச்சு. அப்ப உங்களுக்கு எப்படியுமே இந்த சிலபஸ் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி இப்ப ஒரு யூனிட் வந்து நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னு சொன்னால் அந்த யூனிட்ல பேப்பர் செஞ்சு பாருங்க. பேப்பர்ன்னு சொன்னா ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சு பார்த்தாலும் ஓகே. நீங்க பாஸ் இப்ப நீங்க சனத்தொகையான பகுதி படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் கேள்வி பாஸ் பேப்பர் கேள்விகளுக்கும் வேற வேற கிளாஸஸ் அப்படி இருக்கும். அதே மாதிரி டேர்ம் எக்ஸாம் இருக்கும், எஃப்டபிள்யூசி பேப்பர் இருக்கும். அப்ப அப்படி வந்து அந்தந்த பேப்பர்கள் எடுத்து அதுல வந்து சனத்தொகை சாப்டர்ல உள்ள கேள்வியை வந்து எழுதி பாருங்க. கொஞ்சம் டைம் வச்சு எழுதி பாருங்க. இப்ப 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு வந்து 3 நிமிஷம் வைங்க. நான் ஆல்ரெடி குரூப்லயும் போட்டேன். 2 மார்க்ஸ் கேள்விக்கு 3 நிமிஷம் வைங்க. 3 நிமிஷம் வச்சு அதுல வந்து எழுதி பாருங்க. அதே போல அப்ப 6 மார்க்ஸ் கேள்வி என்று சொன்னா நீங்க இடத்துல 9 நிமிஷம் வைக்கணும். அப்படி சரியா எழுதி பாருங்க. அதோட ஃபுல்லா ஒரு கேள்விக்கு மொத்தம் ஒரு ஃபுல் கேள்விக்கு வந்து 30 நிமிஷம் வச்சீங்கன்னால் ஓகே. நிறைய பேரும் வந்து இந்த ஜியோகிராஃபில வந்து உங்களுக்கு பி வந்தவங்க கூட அப்படி பி வந்தால் வந்து சில பேர் வந்து என்ன நடந்தவங்களுக்கு டைம் இல்லாம போயிட்டு. டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். கட்டாயம் ஜியோகிராஃபி பாடத்துக்கு வந்து நீங்க ஆன்சர் எழுத டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். உங்களால வந்து 30 நிமிஷத்துக்குள்ள வந்து ஒரு 25-30 நிமிஷத்துக்குள்ள வந்து ஃபுல் கேள்வி ஒன்றுக்கு விட எழுதலுமா ஆகணும். அப்ப நீங்க வந்து எக்ஸாம் டைமுக்கு போய்த்து கொண்டு எழுத போனீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் வந்து உங்களால அப்படி எழுதுறதுக்கேல ஒரு பிராக்டிஸ் ஒன்று கட்டாம இருக்கணும். அப்ப நீங்க வந்து விட எழுதி பார்க்கணும், டைம் வச்சு விட எழுதி பார்க்கணும். இப்ப பேப்பர் ஒன்று ஒழுங்கா செய்யாம போனவங்க தான் நாங்க கொஞ்சம் டைமை வந்து இதாக்கி மேனேஜ்மெண்ட் இல்லாம போயிட்டு. ஆனா நல்லா படிச்சு எல்லாம் பாடம் தானே அவங்களுக்கு, ஆனா அவங்களால ஒரு கேள்வி செய்யலாம் போ. அப்ப அப்படி வந்து நடக்கிறதுக்குள்ள காரணம் வந்து இதுதான், பிராக்டிஸ் இல்லாம எழுதி பார்த்துட்டு போவாம. அப்ப அதனாலதான் சொல்றேன், ஒரு யூனிட்டை படிச்சுட்டு அதுல கொஞ்சம் பேப்பரை செஞ்சு பாருங்க, மத்த யூனிட் படிச்சுட்டு செஞ்சு பாருங்க. இது நல்ல ஒர்க் ஆகும். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு பாடத்து இது 30 நிமிஷம் போட்டு படிங்க. அந்த முடிச்ச இடத்த வந்து கொஞ்சம் அடிச்சு இதாக்கி வைங்க. ரிட்டர்ன் அடுத்த நாளைக்கு அங்க நின்று
அங்க நீந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு அப்படித்த 2 hour வந்து எவ்வளவு படிக்கலுமோ அத படிங்க. ஆனா ஒரு பாடத்துக்கு உங்களுக்கு 1/2 hour தான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? குயிக்கா விலங்கெடுத்து படிச்சு கொள்வீங்க 1/2 hour என்றால். இல்லைன்றால் நான் 2 hour போட்டீங்க 2 hour மெதுவா அப்படி பாக்கு. ஆனால் அங்கின படிச்சது ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி உங்களால இந்த எழுதி பாடமாக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பதித வீதம் கூட. இப்ப கொஞ்சம் எழுதியும் படிக்கலும் உங்களுக்கு. அதே மாதிரி நைட்டுக்கு வந்து உங்களுக்கு படிச்சுட்டு விஷயத்த வந்து சும்மா நார்மலா குயிக்கா பார்த்துட்டு போகும். அதே மாதிரி மார்னிங்கோட கொஞ்சம் பாருங்க. அது வந்து மறக்காது. இந்த விஷயங்களை வந்து சரியா வந்து எல்லாரும் செய்யுங்க. அதே மாதிரி என்ன சரி டவுட் இருந்தா அவங்களுக்கு கேட்கலும். அதோட நாங்க பேப்பரை ஸ்டார்ட் பண்ணி போவோம். 2025 பேச்சுக்கு என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலும். இப்போ இதுல வந்து ஒரு யூனிட்டும் உங்களுக்கு கிளியர் இல்ல அப்படின்னு இருந்தவங்க இருந்தேன்னு சொன்னா கட்டாயம் எனக்கு வந்து பர்சனலா மெசேஜ் தாங்க வாட்ஸ்அப்புக்கு. அதுல வந்து நான் உங்களுக்கு சில பேர் கேட்டவங்களுக்கும் சொல்லியிருப்பேன். ஏன்னா 30 days ப்ரொஜெக்டர் ரெக்கார்ட்ஸ் டியூட்ஸ் எடுக்கலும். அது வந்து நான் மெயினா வந்து 3000 அந்த பேமெண்ட்டுக்கு தான் கிளாஸை வந்து வச்சேன். ஆனா இப்ப வந்து இதுல வந்து இந்த சிச்சுவேஷனுக்குள்ள காரணமாக வந்து நிறைய இடத்துல வந்து வெள்ளம் வந்ததால நான் அதிலிருந்து 1500 பேமெண்ட்டுக்கு தான் அந்த ரெக்கார்ட்ஸும் டியூட்டும் கொடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 1500 பே பண்ணுன்னு சொன்னால் அந்த ரெக்கார்ட்ஸ் டியூட்ஸை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். அதுல வந்து மெயினா ஃபுல் சிலபஸும் கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அது எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கை. ஸோ அது வந்து யூஸா இருக்கும். அதே மாதிரி 2026-27 பேட்ச் அவங்களுக்கு வந்து 9 month ப்ரொஜெக்ட் சிலபஸ் கார் ப்ரொஜெக்டா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து ஃபுல் சிலபஸும் வந்து கவர் பண்ற மாதிரி தான் கொண்டு போவேன். தியரி மற்றும் கவர் ஆகாது. அதுல வந்து MCQ கிளாஸ் செய்வேன். அதே மாதிரி மெப் மார்க்கிங் கிளாஸ் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மந்த்தும் நாங்க ப்ராக்டிஸ் ஆகிட்டே போகணும். அதே மாதிரி பேப்பர் கிளாஸ் யூனிட் வைஸா நடக்கும். ஒவ்வொரு யூனிட்லயும் இப்ப இதுல நாங்க சனத்தொகை யூனிட் இப்ப செய்யறோம். அதே மாதிரி இப்ப நாங்க படிச்சுட்டிருக்கிறது வந்து புவி தொகுதி அந்த சாப்டர். அதே மாதிரி அந்த பாறைமன். அப்ப அதுக்குள்ள ஒரு பேப்பர் ஒன்று ரெடி பண்ணி அடுத்ததா யூனிட் 2க்குள்ள பேப்பர் வந்து நடக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போவேன். ஓகே, வேற டவுட்ஸ் வந்திருக்கிறவங்களே கேட்கலும். என்ன சரி டவுட் இருந்தா எல்லாரும் பேசி இன்ட்ரெஸ்டா படிங்க. உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தா உடனே கேட்டு கிளியர் பண்ணிலும். என்ன சரி படிக்கிற மெத்தட் வந்து தெரியண்டா கேட்கலாம். அதே மாதிரி இந்த MCQக்கு வந்து அவங்களுக்கு உள்ள ஒன்று ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்தீங்க எனக்கு MCQ கலெக்ஷன். அது உங்களுக்கு MCQ கிளியர் இல்லாட்டி அது வந்து நான் ஃபுல் கைட் வச்சு எடுத்தது தான். அதுல வந்து ஃபுல்லா 3 யூனிட்டையும் இருக்குது. அந்த MCQ தொகுப்பெடுத்து கொள்ளையிலும் எல்லாருக்கும். அதுல ஃபுல்லா 85 பேஜஸ். அதே மாதிரி இன்னொரு PDF ஃப்ரீயாவும் கொடுப்பேன். அது வந்து 46 பேஜஸ். அதுல ஃபுல்லா அந்த செஞ்சு பாக்குற மாதிரி தான் அதை பேப்பர் இருக்கும். இந்த பேப்பர் எடுத்தா நான் அதை ஃப்ரீயா எல்லாருக்கும் அனுப்பினேன். இந்த பிடிஎஃப்க்கு வந்து 300 தான் பேமெண்ட். அவங்களுக்கு எடுத்தா அது யூஸ் ஆயிருக்கும். ஃபுல்லா கேள்வி விட இருக்குது அதுல. ஓகே, இப்ப நாங்க இதுல வந்து முதலாவது கேள்வி பார்ப்போம். பருமத்தான இறப்பு வீதம் என்பதனால் கருதப்படுவது யாது? சரி, பேப்பரை வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்குது? டைம் வச்சு பேப்பரை செஞ்சுட்டு வந்தவங்க டைம் வச்சு பேப்பரை ஃபுல்லா செஞ்சுட்டு வந்தவங்க வெரி குட். ஃபுல்லா செஞ்சுட்டு வந்தவங்க 3 பேருக்குதா? பரவாயில்ல, 3 பேரு சரி ஃபுல் செஞ்சுட்டு வந்திக்குது. ஒரு கேள்வி சரி செஞ்சுட்டு வந்தவங்க
என்ன டியூட் கேக்குறீங்க அஷ்ரிஃபா? எம்சிக்யூ டியூட்டா? சிலபஸ் டியூட் வந்து நான் தாரேன்னு சொல்லலே. சிலபஸ் கவர் பண்ணின ரெக்கார்ட்ஸும் 2025 பேட்சுக்கு மட்டும் ரெக்கார்ட்ஸும் அதுல வந்து டியூட்டும் அதுக்குள்ள கேள்வி வந்து இதுவும் அதையும் ஃபுல்லா பார்த்துன்னு சொன்னா செய்யலும். 1506 சொன்னா அதுதான் 2025 பேட்சுக்கு வந்து ரெக்கார்ட்ஸும் டியூட்டும் ஃபுல்லா விளங்கப்படுத்தின ஃபுல் ஆன்சரிக்கும் டியூட்டிக்கும் உங்களுக்கு டியூட்டை செஞ்சு கொண்டு ரெக்கார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா கிளியரா விளங்கிட்டு போயிடும். ஓகே, நாங்க கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி, பருமட்டான இறப்பு வீதம் என்பதனால் கருதப்படுவது யாது? இதுக்குள்ள ஆன்சர் என்ன? அதாவது ஒரு நாட்டுல வந்து மொத்தமான சனத்தொகையோட மொத்த இறப்புகளை வந்து தொடர்படுத்தி பருமட்டான இறப்பு வீதம் வந்து கணிக்கப்படுது. பருமட்டான இறப்பு வீதம் என்றால் குறிப்பிட்ட ஒரு ஆண்டுல வந்து ஒரு நட்டாண்டில வந்து சனத்தொகையில வந்து 1000 ஏற்படும் இறப்புகளோட எண்ணிக்கை தான் என்ன? பருமட்டான இறப்பு வீதம். ஓகே, ஆன்சரை எழுதிக்கோங்க. ஒரு நாட்டின் மொத்தமான சனத்தொகையுடன் மொத்த இறப்புகளை தொடர்படுத்தி பருமட்டான இறப்பு வீதமானது கணிக்கப்படுகிறது. மொத்த இறப்புகளை தொடர்படுத்தி பருமட்டான இறப்பு வீதமானது கணிக்கப்படுகிறது. பருமட்டான இறப்பு வீதமானது கணிக்கப்படுகிறது. பருமட்டான இறப்பு வீதம் என்றால் குறிப்பிட்ட ஓர் ஆண்டில் ஒரு நாட்டின் நட்டாண்டு சனத்தொகையில் ஒரு நாட்டின் நட்டாண்டு சனத்தொகையில் 1000 ஏற்படும் குறிப்பிட்ட ஓர் ஆண்டில் ஒரு நாட்டின் நட்டாண்டு சனத்தொகையில் 1000 ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை ஆகும். குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் நட்டாண்டு சனத்தொகையில் 1000 ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை ஆகும். ஓகே, இப்படி வந்து நீங்க எழுதினாதான் உங்களுக்குள்ள 2 மார்க்ஸும் வந்து வரும். அதே போல இந்த முறை வந்தவங்களுக்கு 2025 பேட்சுக்குள்ள எதிர்பார்க்கை சனத்தொகை என்ற சாப்டர்ல வந்தவங்களுக்கு இடப்பெயர்வுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லீகுது
இடப்பெயர்வு என்ற பகுதியை வந்து நல்லா கிளியரா எல்லாரும் படிங்க. என்ன ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுதான் இடப்பெயர்வு. சோ வாரண்டு பார்ப்போம். இடப்பெயர்வுல வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி அடுத்ததா வந்து பார்த்தேன்னு சொன்னால் இதுல வந்து சனத்தொகைன்ற சாப்டர்ல வந்து பொதுவா ஒவ்வொரு வருஷமும் 5வது கேள்வியா வாரத்தை பார்க்கலுமே ஒரு 2-3 வருஷங்களை வந்து இந்த 6வது 5வது கேள்வியா கொஞ்சம் மாறி வந்திக்குது. இந்த நகராக்கம் என்ற சாப்டர் வந்துட்டால இந்த முறை இந்த நகராக்கம் என்ற பகுதியிலையும் வரையிலும் சனத்தொகை என்ற சாப்டர்லயும் வரையிலும். இப்ப இந்த சனத்தொகை என்ற பகுதி எடுத்தால் அதுல வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன சாப்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குடித்தொகை, அடுத்தது வந்து இந்த சனத்தொகை கட்டமைப்பு, அடுத்தது குடித்தொகை சேர்க்கை, அடுத்தது வந்து பிறப்பு வீதம், இறப்பு வீதம், சிசு மரண வீதம், அந்த விஷயங்கள். அடுத்தது வந்து இடப்பெயர்வு. இப்ப அந்த வகையில வந்து பார்த்தேன்னு சொன்னால் இதுல வந்து சனத்தொகையில வந்து பார்த்தனா 2019 வந்து இடப்பெயர்வு என்ற பகுதியில வந்துருச்சு 2019. அதே மாதிரி 2020 வந்து இறப்பு வீதத்துல வந்துச்சு கேள்வி 2020. அதே மாதிரி கொஞ்சம் மைக்க வந்து பண்ணுவீங்க எல்லாரும். ஓகே. அதே மாதிரி 2021 வந்து இந்த முதுமை அடைதல் அந்த சாப்டர்ஸ்ல வந்து கேள்வி வந்துச்சு. அதே மாதிரி 2022 வந்து அடர்த்தி அந்த பகுதியில வந்துட்டு, அதே மாதிரி 2023 வந்து இந்த பிரமிட் கட்டமைப்புல வந்து கேள்வி வந்துட்டு, சனத்தொகை கட்டமைப்புல கேள்வி வந்துட்டு. அதே மாதிரி 2024 நான் சாய்ஸ் கொடுத்தது அதே விஷயம் வந்து அதாவது இந்த இறப்பு வீதத்துல கேள்வி வந்துட்டு இப்ப இந்த முறை போட்டிக்கிறேன் இல்ல ஃபர்ஸ்ட் கேள்வியா. இப்ப அதுல வந்து இது வந்து 2026 பிச்சுக்குரிய ஃபர்ஸ்ட் யூனிட் பேப்பர் கிளாஸ். சோ அதால எல்லாத்தையும் இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து மெயினா 2024 இறப்பு வீதம் அதுல தான் கேள்வி வந்த. சோ இந்த முறை வந்து ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்க 2025 வந்து இடப்பெயர்வுல வந்து வரையிலும். அதே மாதிரி குடித்தொகை அடர்த்தி என்ற சாப்டர்ல வந்து கேள்வி வரையிலும். குடித்தொகை அடர்த்தி என்ற பகுதி. அப்ப 2வது சாய்ஸ் அதுதான் அடர்த்தியில பார்க்கணும். அதே மாதிரி அடுத்ததா வந்து சனத்தொகை கட்டமைப்பு அல்லது இந்த முதுமை அடைதல் சுட்டி அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கடா ஓகே. அதுக்குள்ளதான் கேள்வி வந்து சனத்தொகை என்ற பகுதியில வரும். இப்ப நீங்க அதையும் கிளியரா எல்லாரும் பார்த்து படிச்சுக்கோங்க. 2025 பேட்ச். இதே மாதிரி நான் ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்க்க வந்து சரியா உங்களுக்கு தருவேன். போன முறையும் கொடுத்து அதே இந்த முறையும் வந்து சொல்லிக்கிறேன். அதுகள்ல வாரன்னு பார்ப்போம். ஓகே. இப்ப 2வது கேள்விக்கு போவோம். பருமட்டான பிறப்பு வீதம் என்பதனால் கருதப்படுவது யாது? சோ அதே விஷயம்தான் இவரத்துல கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்ப இறப்பு வீதம் என்று போட்ட இடத்துல பிறப்பை போட்டு எழுதினீங்கன்னு சொன்னா சரி. அதாவது ஒரு நாட்டின் மொத்தமான சனத்தொகையோட மொத்த பிறப்புகளை வந்து தொடர்படுத்தி பருமட்டான பிறப்பு வீதமானது கணிக்கப்படுகின்றது. பருமட்டான பிறப்பு வீதம் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு ஆண்டுல வந்து ஒரு நாட்டுல நத்தாண்டு சனத்தொகையில 1000 ஏற்படும் பிறப்புகளோட எண்ணிக்கை. இப்படிதான் பிறப்பு வீதம் என்று சொல்லப்படுது. ஓகே. அடுத்த கேள்வி வந்து சிசு மரண வீதம் என்றால் என்ன? சிசு மரண வீதம் என்பதனால் கருதப்படுவது யாது? இது வந்து என்ன ஆன்சர் என்று சொன்னால் அதாவது உயிரோட பிறக்கக்கூடிய 1000 பிறப்புகள்ல வந்து 1 வயதுக்கு உட்பட்ட சிசுக்களோட வருடாந்த இறப்பு வீதம் தான் என்ன? பருமட்டான அதாவது சிசு மரண வீதம். அதாவது 1990 வந்து 8.9 மில்லியன் இந்த சிசு மரண வீதம் இருந்தது வந்து 2012 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 4.8 மில்லியனாக வந்து குறைவடைஞ்சது. அதாவது கருவள வீதம் அதாவது கருத்தரிக்கின்ற வீதம் வந்து உயர்வென்றதாலதான் சிசு மரண வீதங்களும் அதிகமாக நிகழுது. அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல வந்து கருவள வீதம் வந்து கொஞ்சம் கூடையா இருந்துச்சு. அதனால வந்து சிசுக்கள் மரணமடைகின்ற வீதம் வந்து அதிகமாக இருந்த 1990 அந்த மாதிரி அடுத்து அந்த கணக்குகள் எல்லாம் வந்து அதாவது 8.9 மில்லியன் அளவுல வந்து சிசு மரண வீதங்கள் பதிவாகின. இப்படி நாங்க கிளியரா அதுக்குள்ள ஆன்சர் கொடுக்கணும். விளங்கினா இது இல்ல ரிட்டர்ன் சொல்லணுமா? சிசு மரண வீதம்
விளங்குது மிஸ். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளையிலுமே நோட்ஸ் சொல்லணுமா சிசு மரண வீதம்? எப்பயும் நாங்க படிக்கிற விஷயத்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிக்கணும், பேசிக்கணும், படிக்கணும். என்ன கிளாஸை பொறுத்த வரையில என்ன தமிழும் சரி ஜியோகிராஃபியும் சரி நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் கொண்டு போவேன். அந்த படிக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டா நாங்க படிச்சீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு படிச்சு கொள்ளையிலும். ஓகே, நான் ரிட்டர்ன் சொல்றேன், எழுதிக்கோங்க. சிசு மரண வீதம் என்றால் உயிருடன் பிறக்கும் உயிருடன் பிறக்கும் உயிருடன் பிறக்கும் 1000 பிறப்புகளில் உயிருடன் பிறக்கும் 1000 பிறப்புகளில் உயிருடன் பிறக்கும் 1000 பிறப்புகளில் 1 வயதுக்கு உட்பட்ட சிசுக்களின் ஒரு வயதுக்குட்பட்ட சிசுக்களின் வருடாந்த இறப்பு வீதம் இறப்பு வீதம் எனப்படும். இறப்பு வீதம் சிசு மரண வீதம் எனப்படும். சிசு மரண வீதம் எனப்படும். மேலும் மேலும் கருவள வீதம் உயர்வு என்பதால் சிசு மரண வீதமும் அதிகமாகும். கருவள வீதம் உயர்வு என்பதால் சிசு மரண வீதமும் அதிகமாகும். கருவள வீதம் உயர்வு என்பதால் சிசு மரண வீதமும் அதிகமாகும். உதாரணமாக குறிப்பிடுவோமானால் 1990களில் 8.9 மில்லியன் இருந்த சிசு மரண வீதம் 8.9 மில்லியனாக இருந்த சிசு மரண வீதம் 2012 4.8 மில்லியனாக குறைவடைந்தது. 4.8 மில்லியனாக குறைவடைந்தது. எஸ், ஓகே. அடுத்தது 4வது கேள்விக்கு போவோம். இந்த 4வது கேள்வி பொறுத்தவரையிலையும் இந்த கேள்வி வந்து நீங்க நல்லா விளங்கணும். இத மாதிரியான கேள்வி வந்தால் நாங்க எப்படி முகம் கொடுக்கன்னு சொல்லி இப்படி கேள்வி இப்ப நான் இவ்விடத்துல உங்களுக்கு விளங்கு விதத்துலதான் ஒரு கேள்விதான் சொல்லித்தார. ஆனா உங்களால இந்த கேள்வி நீங்க சரியா விளங்கி கொண்டீங்கன்னா இதுக்குள்ள ஆன்சரை எந்த மாதிரியான மெத்தட்ல கேள்வி வந்தாலும் உங்களால செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதாவது இதுல இறப்பு கூடுவதற்கான காரணம் மற்றும் இறப்பு குறைவதற்கான காரணம் 3னை குறிப்பிட்டு விளக்குக. இது இறப்புக்கு தான் தந்திக்கிறேன். அதே மாதிரி பிறப்புக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாரும் என்ன செய்யணும் என்றால் ஒரு அட்டவணை ஒன்று அடிக்கணும்.
ஒரு அட்டவணை ஒன்று அடிக்கணும். இப்ப நாங்க முதலாவதா வந்து இறப்புக்கு பார்ப்போம். முதலாவதா வந்து இறப்புக்கு பார்ப்போம் நாங்க. இது வந்து இறப்பு கூடுவதற்கான காரணம். இது வந்து என்ன, இறப்பு குறைவதற்கான காரணம். இந்த அட்டவணை ஃபார்மட்டை வந்து சரியா விளங்கிக்கோங்க. அதே மாதிரி சொன்ன விஷயத்த இப்பயே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இதுல வந்து ஆண்டுகளை போட்டு கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு வந்து விளங்காம இருக்கிறதுக்குள்ள மாதிரி ஆண்டுகளை போட்டு கேள்வி கேட்கிற. ஆனா இந்த சின்ன விஷயத்த நீங்க சரியா விளங்கினீங்க என்றால் எந்த ஆண்டை போட்டாலும் உங்களுக்கு விளங்கிடும். எந்த ஆண்டை போட்டு கேள்வி வந்தாலும் விளங்கிடும். அதாவது இறப்பு வீதம் வந்து கூடுறதுக்குள்ள காரணம் என்ன, இறப்பு வீதம் குறையறதுக்குள்ள காரணம் என்ன? இப்ப நீங்க வந்து நீங்களா யோசனை பண்ணணும். ஒரு இடத்துல வந்து ஒரு நாட்டுல வந்து பொதுவாக வந்து இறப்பு வீதம் எல்லாம் நல்லா கூடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் என்ன வரும்? ஆன்சர் தெரிஞ்சவங்க? இறப்பு கூடுறதுக்குள்ள ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன். கொஞ்சம் பேசி படிங்க எல்லாரும் டெஸ்டா. அஷ்ரிஃபா, கோபிகா, ஓகே. இவ்விடத்துல உள்ள ஒத்தரும் என்ன ஃபைனல் செமினார் வந்தவங்க இல்ல. ஃபைனல் செமினார் வந்தவங்க இருக்காங்களோ ஒரு 2 பேர் இருப்பாங்க. மத்தவங்க அவ்வளவு பேரும் ஃபைனல் செமினார் வந்தவங்க இல்ல. அவங்க எல்லாருக்கும் ஃபுல்லா தெளிவுபடுத்திட்டேன் நான். இந்த பகுதி எல்லாமே அவங்களுக்கு ஃபுல்லா கிளியர். ஃபைனல் செமினார் சரியா வந்து ஃபுல்லா விளங்கி படிச்சு ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து ஈஸி இதெல்லாம். ஒன்னாதான் சொல்லுங்க, என்ன ஆன்சர் எழுதினீங்க? இறப்பு கூடுவதற்கான காரணங்களுக்கு மிஸ் ஓ இறப்பு கூடுறதுக்குள்ள காரணம் வறுமை, இடநெருக்கடி, வேற இப்ப நான் சொல்லித்தார மெதட் வந்து லேசான மெதட். 3 காரணம் தான். அது உங்களுக்கு இறப்பு கூடுறதுக்கும் எழுதலும் இறப்பு குறையத்துக்கும் எழுதலும். அதே மாதிரிதான் 3 காரணம் தான் பிறப்பு கூடுறதுக்கும் எழுதலும் பிறப்பு குறையத்துக்கும் எழுதலும். எந்த ஆண்டை போட்டு எப்படி கேள்வியை வந்து மயக்கி போட்டாலும் இந்த விடையை நீங்க எழுதினீங்கன்னா சரி. அதாவது பார்ப்போம் ஆன்சரை. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அதாவது இறப்பு வந்து அதிகரிக்கிறதுக்குள்ள காரணம் என்ன, இறப்பு வந்து குறையத்துக்குள்ள காரணம் என்ன? இறப்பு அதிகரிக்கிறதுக்குள்ள காரணம் அப்படின்னு சொன்னால் ஒன்று பின்தங்கிய சுகாதாரம். இதுல வந்து நாங்க 3 விஷயம்தான் விளங்கிக்கொள்ளணும். 3 விஷயம்தான் விளங்கிக்கொள்ளணும். ஒன்று வந்து என்ன, சுகாதாரம். அடுத்தது வந்து போஷாக்கான உணவு. பெண்களோட கல்வி கோபிக்காக கொஞ்சம் யாஃபாம் ஆல்ரெடி என்ன கிளாஸ் இந்த ஃபைனல் செமிக்கு ஜாயின் பண்ணாங்க. அதுல வந்து பெண்களோட கல்வி மட்டம் வந்து குறைந்ததுக்கு வந்து பிறக்குது. இப்ப நிறைய பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இப்படி படிக்காம விட்டுட்டு திருமணம் முடிச்சு அப்படியானவங்களுக்கு தான் இந்த பிறக்கின்ற வீதம் எல்லாம் கூடையா இருக்கும். சோ அது பிறப்புக்குள்ள விஷயம். இது நாங்க பாக்குற இறப்பு இறக்குறாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இறந்திருந்து போறாங்க அப்படின்னா ஒன்று வந்து மெயினா நாங்க ஞாபகம் வைக்க வேண்டிய 3 விஷயம். இறப்பு கூடுது இறப்பு குறையத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெடிங் தான். இதை சரியா விளங்க. ஒன்று வந்து சுகாதாரம், அடுத்தது வந்து சுகாதாரத்துல பின்தங்கிய சுகாதாரம், அடுத்தது வந்து போசாக்கான உணவு, அடுத்தது இலவச சுகாதார சேவை. இப்ப இத ஹெடிங்கத்தான் நாங்க வந்து 2க்கும் போட போறோம். எப்படி இறப்பு கூடுறதுக்கும் வரும் இறப்பு குறையத்துக்கும் வரும். ஒன்று வந்து என்ன, பின்தங்கிய சுகாதாரம்.
பின்தங்கிய சுகாதாரம். அடுத்தது போசாக்கான போசாக்கான உணவு குறைவு. அடுத்தது இலவச சுகாதார சேவை குறைவு. இறப்பெல்லாம் கூடுது கூடுதுண்டா எப்படியும் எல்லாம் குறைஞ்சின்னு தான் வரணும். இறக்கின்ற வீதம் நல்லா கூடுது கூடுது அப்படின்னு சொன்னால் எப்படியுமே எல்லாம் குறைஞ்சி கொண்டு போனாதான் இருக்கிற வீதம் கூடும். அப்ப சுகாதாரம் குறைஞ்சி, அதாவது பின்தங்கிய சுகாதாரம். அடுத்தது போஷாக்கான உணவு குறைவு. அடுத்தது இலவச சுகாதார சேவை குறைவு. அப்ப இதே விஷயத்தை இங்களை சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இறப்பு குறைத்துக்குள்ள காரணம் என்ன? அதாவது இறக்கின்ற வீதம் குறைவா இருக்குது, அதுக்குள்ள காரணம் என்ன? சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம், எஸ், போசாக்கான வெரி உணவு அதிகம், அதிகம். அடுத்தது இலவச இலவச சுகாதார சேவை அதிகம். இலவச சுகாதார சேவை அதிகம். வெரி குட். கிளியரா இப்படிதான் வரணும். இதே விஷயம் தான் நான் சொன்ன மூணு விஷயம். அது இதுக்கும் எழுதலும் எங்களுக்கு இதுக்கும் எழுதலும் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஆன்சர் ஓகே. அதே மாதிரி அந்த கேள்வி தார டைம்ல நான் இது எல்லாத்துக்கும் பொதுவா தான் இந்த கேள்வி தந்தேன். ஆனா உங்களோட எக்ஸாமுக்கு இப்படி இல்ல கேள்வி வர ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு முனைப்பான பண்பு கேட்டுட்டு அதுல இந்த ஆண்டுகள்ல ஏன் இறப்பு வீதம் கூடையா நிகழ்ந்துக்குது, இந்த வருஷத்துல ஏன் இந்த பிறக்கின்ற வீதம் கூட நிகழ்ந்துக்குது அப்படின்னு வரும். இப்ப நாங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இறப்பு தான் பாக்குறேன். நான் இதுக்கு அடுத்தது அவங்களுக்கு பிறப்பு சொல்லி தாரேன். அப்ப இறப்பு கூடத்துக்குள்ள காரணம் பின்தங்கிய சுகாதாரம். இப்ப பின்தங்கிய சுகாதாரம் நாங்க எப்படி விளக்கம் எழுதுற? பின்தங்கிய சுகாதாரத்துக்கு எப்படி விளக்கம் எழுதுற? பின்தங்கிய சுகாதாரத்துக்கு எப்படி விளக்கம் எழுதுற? எஸ், அதாவது எப்படி உதாரணமா சொன்னால் பின்தங்கிய கல்வி, சாரி, இறப்பு வீதம் இதாவிக்குது அப்படின்னு சொன்னால் சுகாதாரத்துறை, அதாவது பின்தங்கிய சுகாதாரம். அதாவது 1930கள் எடுத்து நோக்கினோம் என்றால் அதிகமான பேர் இறந்ததுக்குள்ள காரணம், அதாவது பெண்கள் அந்த டைம்ல 28 வயசுல மரணம் ஆயிடுவாங்க. அதாவது ஒன் டைம் இதாக்குறதுக்குள்ள அந்தந்த நோய்களுக்குள்ள மருந்துகளும் இல்ல, அதே மாதிரி சாதனங்கள் இல்ல. உதாரணமா சொன்னால் அன்றைய காலகட்டத்துல மலேரியா, அம்மை நோய் போன்றவற்றின் பிரசவத்தால அதிகமான பெண்கள் இறந்து போனாங்க. அப்ப உங்களுக்கு கேள்வி வரையில 1930கள் 40கள்ல ஏன் இறப்பு வீதம் கூடியா நிகழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா பின்தங்கி சுகாதாரம். அப்ப இப்படி சுகாதார வசதிகள் இல்ல, சாதனங்கள் இல்ல, பெண்கள் 28 வயசுலயே மரணம் ஆகுறாங்க. உதாரணமா சொன்னா இந்த மலேரியா, அம்மை நோய் இதுக்கெல்லாம் மருந்து இல்லை அந்த டைம்ல. அப்ப அவங்க அப்படி என்று சொன்னா மரணம் அடைஞ்சிடுவாங்க. அதே மாதிரி பிரசவத்தாலையும் அதிகமான தாய்மார்கள் இறந்து போறாங்க. சோ இந்த விஷயங்களை நாங்க அவடத்துல எழுதுவோம் பின்தங்கிய சுகாதாரம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தை கேட்டு இன்றைய இந்த நாடுகள்ல அதாவது இந்த நைஜீரியா இப்படியான நாடுகளை போட்டு அதுல கேள்வி கேட்டிக்கிறாங்க, இறப்பு வீதம் இப்படியான நாடுகள்ல ஏன் இறப்பு வீதம் அதிகமா நிகழுது அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னால் அங்க குடிக்கலும் பின்தங்கிய சுகாதாரம் என்று சொன்னால் நைஜீரியால எல்லாம் அதிகமான பெண்கள் இறக்குறாங்க. அங்க சுகாதார வசதி முன்னேற்றம் அடைஞ்சில்ல, அங்க எல்லாம் பின்தங்கிய சுகாதாரம் தான் இருக்குது. சோ அப்படி அந்த விஷயத்த நாங்க போட்டு எழுதணும். ஓகே, அப்ப பின்தங்கிய சுகாதாரம் எழுதலும் தானே எல்லாருக்கும்?
ஓ மிஸ். இஸ் ஓகே. அடுத்தது வந்து போசாக்கான உணவு குறைவு. போசாக்கான உணவு குறைவு, அதாவது நோய் கூடி உயிரிழப்பாங்க, அங்கவீனர்கள் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து பார்த்துக்கொள்ள இயலா, அவங்களுக்கு சரியான உணவு ஒன்று கிடைக்குது இல்ல. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பிறக்கிறவங்களும் ஒரு மந்த போஷணை உள்ள பிள்ளைகளாக வந்து பிறக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல வந்து இறந்து போறாங்க. சோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து அங்க போஷாக்கான உணவு இல்ல. இப்ப வேற நான் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான நைஜீரியா இப்படியான நாடுகள் எல்லாம் வந்து ஏன் இறப்பு வீதம் கூடிய நிகழ்வுன்னா அதுக்குள்ள ஒரு காரணம் போஷாக்கான உணவு அங்க இல்ல. அதனால வந்து மந்த போஷணை உள்ள பிள்ளைகளா பிறக்குது, அங்கவீனர்கள் ஊனமுற்றவர்களாக வந்து பிறக்கிறாங்க, அங்கவீனர்கள் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து மந்த போஷணை உள்ள பிள்ளைகளா பிறக்குது. அதே மாதிரி நோய் கூடி இப்படி நோயாலே அவங்க வந்து உயிரிழந்து போவாங்க. இப்படி வந்து அவங்களுக்கு உள்ள போஷணை வந்து சரியாக கிடைக்குது இல்ல. அதே மாதிரி அன்றைய காலகட்டத்தை போட்டு கேள்வி வந்தாலும் அதுக்கும் எங்களுக்கு இந்த ஹெட்டிங் எழுதிலும் போஷாக்கான உணவு குறைவு அன்றைய காலகட்டத்துல அப்படி எழுதுற. அதே மாதிரி அடுத்தது வந்து இலவச சுகாதார சேவை குறைவு. இலவச சுகாதார சேவையும் பின்தங்கி சுகாதாரமும் டிஃபரண்ட், ரெண்டும் ஒன்றல்ல. ரெண்டும் ஒன்றல்ல. அது வந்து பின்தங்கிய சுகாதாரத்துல நீங்க எழுதணும் அந்த சுகாதாரத்துக்குள்ள வேலைகள் வந்து செஞ்சிருக்கல, அதாவது சாதனங்கள் இருக்கல்ல, அந்த விஷயங்களை சொல்லி மெயினா நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. பெண்கள் 28 வயசுல இருந்து போனது, அதே மாதிரி அந்த நோய் வாய்ப்பட்டு இறந்து போனது, அந்த விஷயங்களை கொடுக்கணும். இது வந்து இலவச சுகாதார சேவை குறைவு என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்துல வந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சத்திர சிகிச்சை முறை இல்லை. அதே போல நிதி ஒதுக்கல்ல. ஆனா இன்று வந்து ஒரு கிராமத்தை எடுத்தாலும் அதிலேயும் ஒரு இலவச ஒரு மருத்துவமனை ஒன்று இருக்குது, ஒரு ஒரு இடத்துலயும் எப்படியுமே இருக்குது. ஆனா அன்று இருக்கல்ல, அவ்வளவு ஒன்று இருக்கல்ல. மருந்து எடுக்க போறேன்னு சொன்னாலும் நெடுந்தூரம் பெய்த்து அப்படித்தான் அவங்களுக்குள்ள இத வந்து மருத்துவ தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்ள இயலுமா இருந்த. ஆனா இந்த அன்றைய இதுல வந்து அப்படி இருந்தா, ஆனா இன்று வந்து அப்படி இல்ல. எல்லாம் லேசா இருக்குது. மருத்துவ வசதிகள் எல்லாம் சரியா செய்யப்பட்டிருக்குது, இலவசமாக மருத்துவம் வழங்கப்படுது. அன்று வந்து இலவசமாக வந்து எல்லாம் நடக்கல. அதாவது அப்படி இருந்ததால இறக்கின்ற வீதம் கூடையா இருந்த. ஆனா இன்று வந்து இலவச சுகாதார இதெல்லாம் இருக்கிறதால இறக்கின்ற வீதம் வந்து குறைவு. அதாவது இலவசமாக வந்து மருந்துகள் கொடுக்கப்பட்ட இப்ப வந்து இந்த கிளினிக் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இலவசமாத்தான். இப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பிரஷர் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இலவசமா இருக்குது. ஆனா அன்று அன்று நல்லா முன்னைய காலகட்டத்துல வந்து அப்படி இருக்கல்ல. ஆகவே நல்லா குயிக்கா அந்த இருந்து போனாங்க, எந்த நோயென்னும் கண்டுபிடிக்க ஒரு சாதனமும் இல்லை. ஆனா இன்று வந்து அதெல்லாம் இருக்குது. சோ வந்து கண்டுபிடிச்சு இலவசமாகவும் செஞ்சு கொடுக்கப்படுது ஒவ்வொன்றும். சோ அந்த விஷயத்தை தான் நீங்க இலவசமாக வந்து மருத்துவம் வழங்குற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸுக்குள்ள விளக்கம் வரணும். அடுத்தது வந்து இறப்பு குறைத்துக்குள்ள காரணம், அதே விஷயம் தான் நாங்க இங்களை மாத்தி எழுதுறேன். இறப்பு குறைத்துக்குள்ள காரணம் என்ன வரும்? அதாவது சுகாதாரத்துறையில ஏற்பட்ட முன்னேற்றம். அதுக்கு எப்படி எழுதுற? இந்த வைத்தியர்கள், நிபுணர்கள், அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு வந்தவங்க, இயந்திரங்கள் எல்லாம் நல்லா கூடையா வந்துச்சு. அதே மாதிரி நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி வேறு வேறு நாடுகளுக்கு போயிட்டு ஒவ்வொன்றை மிஸ்பெஷல் செஞ்சு அப்படி கல்வி கற்றுட்டு வந்தவங்க இப்ப கூடையா இருக்குது. சோ அதால வந்து இறக்கின்ற வீதம் குறைவு. எந்த நோய் வந்தாலும் அதுக்கு எப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதால எப்படி சரி அவங்க காப்பாத்தத்தான் முனைவாங்க. ஆகவே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே சுகாதாரத்துறையில ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக இறப்பு வீதம் வந்து குறைவாகத்தான் காணப்படுது. அதாவது நோய் கண்டறியப்படக்கூடிய வீதம் கூட எல்லாத்துக்கும் அந்த நோயை வந்து கண்டுபிடிக்க ஈஸியான மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி அதுக்குள்ள இயந்திரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இப்ப ஒரு காலகட்டத்துல 2021 அந்த மாதிரி காலகட்டத்துல கொரோனா வந்து அப்ப அந்த டைம்ல வந்து அத வந்து பிசிஆர் பரிசோதனை என்று சொல்லி செய்யப்பட்ட. அப்ப அது எல்லாம் வந்து படிச்சவங்க, நல்ல நிபுணத்துவம் பெற்றவங்க, நல்ல வைத்தியர்கள், இனி இயந்திரங்களை கீந்ததால அந்த வச்சு செஞ்ச. ஆனா முன்னைய காலகட்டத்துல நல்ல 1900 கணக்குல, அதே மாதிரி 1930 அந்த மாதிரி கணக்குல வந்து இப்படி வந்து இருந்தேன்னு சொன்னால்
அவங்களுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு சாதனம் இருக்கல, படிச்சவங்க இருக்கல. அந்த உள்ள மாதிரி தான் அந்த டைம்ல அந்த வேலை நடந்திருக்கும். கண்டுபிடிக்கலாம் போயிட்டு. அதே மாதிரி தான் அன்றைய காலகட்டத்தில எல்லாம் இந்த அம்மை நோய் இப்படியானவைகளுக்கு மருந்திருக்கல. அப்ப அதால நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. அதுக்கு பிறகுதான் நல்லா எல்லாரும் படிச்சு ஒண்ணுல நிபுணத்துவம் பெற்றதாலதான் அவங்களால கண்டுபிடிச்சு அதுக்குள்ள மருந்துகள் இப்பயே பிள்ளைகள் பிறந்தா ஒவ்வொரு வருஷம் இதுக்கு மாச கணக்கு அப்படியெல்லாம் தடுப்பூசி வந்து வழங்கப்படுது. அதெல்லாம் அதுக்குத்தான் ஒவ்வொரு நோய்கள் இருந்தும் தடுத்து கொள்ளத்துக்குத்தான் 2 மாசത്തെ ஊசி. அதே மாதிரி அப்படி அப்படி ஒவ்வொன்றுக்கும் தடுப்பூசிகள் வந்து வழங்கப்படுது. ஆனா அன்றைய நல்ல பிற்காலத்துல எல்லாம் வந்து அப்படி ஆஹ் அந்த முற்காலங்கள்ல எல்லாம் வந்து அப்படி இருக்கல்ல. ஆனா இப்ப வந்து காலங்கள் இப்ப வந்து இன்றைய காலகட்டத்துல அதெல்லாம் வந்துட்டு பதால வந்து நோய் வார வீதம் குறைவு, இறக்கின்ற வீதமும் குறைவாக இருக்குது. அப்படி அந்த விஷயங்களை போட்டு எழுதினா சரி. அடுத்தது வந்து போஷாக்கான உணவு அதிகம். போஷாக்கான உணவு அதிகம்னு சொன்னா என்ன? அதாவது இப்படி போஷண கூட எல்லாத்துக்கும் கிடைக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடுது. நல்ல போஷணை மிக்க உணவுகளை வந்து உட்கொள்றதால நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கூடுது. அதே மாதிரி இன்று வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மந்த போஷணை உள்ள பிள்ளைகளும் வந்து இல்ல என்றால் சரியான உணவுகள் உட்கொள்ளப்படுது. அதே மாதிரி ஆஹ் ஆஹ் தாய்மார்கள் வந்து அதாவது தாய்மார்கள் வந்து நல்ல உணவுகளை வந்து உட்கொள்வாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தால வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கும் வந்து கொடுப்பாங்க. பணம் வந்து அதுக்குன்னு சொல்லி கொடுக்கப்படுது. அப்ப அவங்க அதால எடுத்து உண்பாங்க. அப்ப அப்படி செய்யற டைம்ல வந்து அப்படி நோய்கள் வந்து வார வீதம் குறைவு. போஷாக்கான உணவு வந்து அதிகமா கிடைக்குது. அதே மாதிரி இன்று எங்களுக்கு உதாரணமா குடிக்கிறேன். இந்த பாடசாலை மட்டத்துல கூட இந்த சுகாதார வழிமுறைக்கு இணங்க அந்த சின்ன வயசு அதாவது பிரைமரி செக்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதுல உணவு கொடுக்கப்படுது, பாடசாலையால கொடுக்கப்படுது. அது வந்து உள்ள காரணம் வந்து சின்ன வயசுல இருந்து பிள்ளைகள் வந்து இந்த போஷணையால வந்து பாதிக்கப்படாது என்றதுக்காக வேண்டி ஸ்கூல்லயே போஷணையான உணவுகள் வந்து வழங்கப்படுது. நல்ல உணவுகளைத்தான் கொடுக்காங்க. அந்த சின்ன வயசுல வந்து சரியாக உண்ணணும், நல்ல போஷணை உள்ள உணவு பிள்ளைகளாக வந்து வரணும் என்னத்துக்காக வேண்டி கொடுக்கப்படுது. அந்த விஷயங்களை சொல்லி எழுதணும். அது வந்து இறப்பு குறையத்துக்குள்ள காரணம். அதே மாதிரி இலவச சுகாதார சேவை அதிகம். இலவச சுகாதார சேவை அதிகம்னு சொன்னா என்ன? இலவசமாக கொடுக்கிறது. அதாவது இலவசமாக வந்து அதாவது கர்ப்பமடைந்த தாய்மார்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக வந்து ஒவ்வொன்றும் வழங்கப்படுது. அதே மாதிரி ஸ்ரீ போஷா திட்டம் அது அது வழங்கப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வந்து எப்படியும் வந்து இலவச மருத்துவமனைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த சாதனங்கள் எல்லாம் கூட இருக்குது. சோ அப்படியான விஷயங்கள் இலவசமாக என்னென்ன இருக்குதோ இலவசமாக வழங்கப்படுதோ அந்த விஷயங்களை நாங்க கொடுத்து என்னால வந்து இறப்பு வீதம் குறைவாக இருக்குது என்று நாங்க எழுதணும். கிளியரா இது எல்லாருக்கும்? ஓகே, கிளியர் எல்லாரும். சரி, அடுத்து நாங்க பார்ப்போம் பிறப்பு. பிறப்புக்கு பார்ப்போம். பிறப்பெடுத்து நோக்கினோம் அப்படின்னு சொன்னால் பிறப்பு வந்து யாரு மைக்க வந்து அன்மிட் பண்ணுவீங்க எல்லாரும்? ஓகே, பிறப்பெடுத்து நோக்கினா பிறப்புல வந்து 3 விஷயம்தான். என்ன உண்டு? கல்வி, அடுத்தது வந்து பெண்கள் தொழிலு போறது, பெண்கள தொழில், அடுத்தது வந்து பிள்ளை விரும்பும் கலாச்சாரம். இந்த 3 ஹெடிங்கும் பிறப்புக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இறப்புக்கு என்ன சொல்லி தந்தேன்? 3 காரணம் யாருக்கு சொல்லேலும்?
இறப்புக்கு சுகாதாரம் சுகாதாரம் போசாக்கான உணவு இலவச சுகாதார சேவை. எஸ், வெரி குட். அது வந்து இறப்புக்கு எந்த மாதிரியான இறப்புல கேள்வி வந்தாலும் அதை வந்து வச்சு எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து இது பிறப்பு. பிறப்புக்கு மூணு விஷயம்தான்: கல்வி, பெண்களோட தொழில், பிள்ளை விரும்பும் கலாச்சாரம். நான் இப்படி நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் என்ன ஃபைனல் செமினார்ல சொல்லி கொடுத்தேன். நிறைய மெத்தட்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சொல்லி கொடுத்தேன். எல்லாமே மிக்ஸ் தான். மானிட புவியியல் பொறுத்தவரையிலையும் ஃபுல்லாவே ஒவ்வொன்றோடு தொடர்புடையதான். இப்ப சரியா சனத்தொகை விளங்கிட்டு இருந்தால் பின்னால எல்லா பகுதியும் விளங்கும். அதே மாதிரி அப்படி ஓடராத்த இது அதாவது குடியிருப்பு பகுதி விளங்கினாங்கள விவசாயம் என்றதும் விளங்கிட்டு போகும். அதே மாதிரி குடியிருப்பு சனத்தொகை எல்லாம் நல்லா கிளியரா விளங்கினு சொன்னால் அவங்களால எப்படி கைத்தொழில் சாப்டர் நல்லா கிளியரா விளங்கும். அதே மாதிரி கைத்தொழில் சாப்டர் எல்லாம் நல்லா விளங்கினாத்தான் பின்னால் உள்ள பூகோளமயமாக்கம், சூழலியல் நிறுவனங்கள், அந்த சாப்டர் எல்லாம் கிளியரா விளங்கும். அதுக்கு எல்லாமே ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி நாங்க ஞாபகம் வைக்கணும் என்ற மாதிரி சில ஷார்ட் மெத்தட்ஸ் வந்து நிறைய கொடுத்தீங்க. அதே மாதிரி 2026 2027 வச்சுக்கும் நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் தருவேன். பாடமாக்குற டைமுக்கும் என்னென்ன விஷயம் நீங்க சரியா பாடமாக்கணும், எம்சிக்கு என்ன வரும்னு நான் சொல்லிட்டே தான் போவேன். அதை நீங்க சரியா மார்க் பண்ணி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓகே எல்லாரும். அடுத்தது வந்து பெண்களோட வந்து தொழில், அதே மாதிரி பிள்ளை விரும்புற கலாச்சாரம். இதுல வந்து பிறப்பெல்லாம் நல்லா கூடுது அப்படின்றால் என்ன நடந்திக்கணும்? கல்வி என்ன நடந்திக்கணும்? பிறக்கின்ற வீதமெல்லாம் நல்லா கூடுது, பிள்ளைகள் எல்லாம் நிறைய பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கல்வியில என்ன நடந்திக்கணும்? வீழ்ச்சி. எஸ், வெரி குட். அப்ப பின்தங்கிய கல்வி, அது பின்தங்கிய சுகாதாரம் தானே, இது பின்தங்கிய கல்வி. நல்லா எல்லாம் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பின்தங்கிய கல்வி. அதாவது 1930களில் வந்து அன்றைய காலகட்டங்களை பொறுத்தவரையிலே கல்வி வந்து வளர்ந்திக்கல்ல. அதாவது பாடசாலை கல்வி, கட்டாய கல்வி வந்து இருக்கல்ல. அப்ப இப்பதான் கொஞ்சம் கட்டாய கல்வி வந்து இருக்குது. முன்னைய காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும், சிறுகதை நாவல்கள் அப்படிங்கிறது இல்லம் பார்க்கலாம். பாரதியார் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடிக்குது. பெண் கல்வி இதெல்லாம் ஈக்கிதான் அவங்க எல்லாம் படிக்கோணம் என்று பாடல்கள் பாடின விஷயங்கள் எல்லாம் நாங்க அதுல பாக்குறோம். அதே மாதிரி சில நாவல்கள்ல பாக்குறோம். அந்த வகையில வந்து பிறப்பு வந்து கூடுது அப்படின்னு சொன்னால் பின்தங்கிய கல்வி. அதாவது அன்றைய காலகட்டத்துல வந்து கட்டாய கல்வி வந்து இருக்கல்ல. எல்லாரும் 7ஆம் வகுப்பு 9ஆம் அதாவது 6ஆம் வகுப்பு அப்படிதான் படிச்சுப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இருந்தனா அவங்கள்ட்டையும் பழைய முன்னைய காலகட்டங்கள்ல அப்படி அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தால் தெரியும். பொதுவாக வந்து நிறைய பேரும் அப்படித்தான் படிச்சுப்பாங்க. ஓலவல் வர படிச்சவங்க இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு அதோட அந்த அவங்க ஜாப் எடுத்தவங்களும் இருப்பாங்க. அப்ப மேக்சிமம் ஒரு 6, 5, 7ஆம் வகுப்பு அப்படிதான் படிப்பாங்க. இப்ப பாடசாலை கல்வி அதே மாதிரி கட்டாய கல்வி வந்து இருக்கல்ல. அதே மாதிரி சின்ன வயசுல வந்து திருமணம் முடிப்பாங்க. அதாவது இப்ப உங்களுக்கு உதாரணமா சொன்னால் இப்ப 100 வருஷத்து அதாவது 100 வருஷத்துக்கு மேல் உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தேன்னு சொன்னால் பொதுவா அவங்களுக்கு பார்க்கலும் அவங்க வந்து எப்படியுமே ஒரு சில பேரு வந்து 10 வயசுலயும் திருமணம் முடிச்சவங்க இது 10 வயசுலயும் வந்து திருமணம் முடிச்சவங்க இது அப்படி வந்து பார்க்கலும் உங்களுக்கு கேட்டு பார்த்தால் ஒரு 100 வயசு மீது தாண்டினவங்க இருந்திருந்தால் மெயினா ஒரு 15 வயசுக்குள்ளதான் அவங்க திருமணம் முடிச்சிருப்பாங்க அப்படியானவங்க. அப்ப அதுல எங்களுக்கு பார்க்கலும் சிறு வயதுல திருமணம். இப்ப அதனால வந்து அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பெண்களோட ஆயுட்காலம் வந்து 28 வயசு தான் கொடுத்திருந்தேன். இப்ப வந்து ஆயுட்காலம் ஒரு இந்த 60க்குள்ள பார்க்கலும். ஆனா அன்று வந்து ஆயுட்காலம் 28 வயசு தான். பெண்களோட ஆயுட்காலம் மெயினா 28 வயசு தான் இருந்தேன். அப்ப அவங்க அதை வந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 1930ல வந்து அன்று கல்வி வளர்ந்திக்கல, பாடசாலை கல்வி இருந்திருக்கல, கட்டாய கல்வி இருக்கல, சிறு வயதுல திருமணம். இதனால வந்து கருத்தரிக்கின்ற காலமும் கூட. அதே மாதிரி கட்டுப்படுத்தக்கூடிய சாதனங்கள் வந்து அன்று இல்லை. அதே மாதிரி பெரும்பாலான குடும்பங்களை உதாரணமா எடுத்து நோக்கினேன்னு சொன்னால் பெரும்பாலான குடும்பங்கள்ல வந்து 8 தொடக்கம் 6 வரையான பிள்ளைகள் வந்து இருந்தாங்க. சில வீடுகள இது ஒரு சாதாரணமா சொல்றேன், 8 தொடக்கம் 6. ஆனா அதை விட கூட 11 பிள்ளை, 12 பிள்ளைகள், 20 பிள்ளை அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அந்த விஷயங்களை எங்களுக்கு பார்க்கலும். அதுக்குள்ள காரணம்
பின்தங்கிய கல்வி. ஆகவே பிறக்கின்ற வீதம் வந்து கூடையாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து பெண்களோட தொழில். அப்ப பெண்களோட தொழில் வந்து பிறப்பு கூடுது அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து தொழிலுக்கு போற வீதம் குறைவாக இருக்கும். அதாவது பெண்கள் வந்து தொழில் பங்கு குறைவு. அதாவது ஆணாதிக்கம் வந்து அதிகம். பெண்கள் வந்து என்ன, ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக வந்து பெண்களை வச்சிருப்பாங்க. அப்ப ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்து அடிப்பாங்க, இந்த வேலைகளை செஞ்சுட்டு அப்படிதான் இருப்பாங்க. ஒரு வீட்டு பெண்ணா வீட்டு வேலையில செஞ்சு அப்படி இருக்கணும். ஆணாதிக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அப்படி வேலை செஞ்சு அப்படி இருந்தால் அதோட அவங்களுக்கு வந்து ஒரு ஓய்வு நேரம் ஒன்றும் நிற்கும். இப்போ ஓய்வு நேரம் வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து என்ன, குழந்தைகளை வந்து விரும்பினாங்க. அதே மாதிரி அன்று உதாரணமா சொன்னால் அன்று பெருந்தோட்ட தொழிலை விடவும் வேறு தொழில் ஒன்றே செய்யல. பெண்களை பொறுத்தவரையிலையும் அன்றைய காலகட்டங்களை வந்து பெருந்தோட்ட தொழில் வந்து சில பேர் செஞ்சாங்க. ஆனா அதை விட வேற வேற தொழில்கள்ல அவங்க ஈடுபடல. அப்ப அது எங்களுக்கு உதாரணமா கூட கேளும். அன்று பெருந்தோட்ட தொழிலை விட வேறு தொழில் ஒன்றே அவங்க செய்யல. அவ இந்த விஷயத்த கொடுத்து எழுதினீங்கன்னா மார்க்ஸ் வரும். அதே மாதிரி அடுத்தது வந்து பிள்ளை விரும்புற கலாச்சாரம். பிள்ளைகளை விரும்பும் கலாச்சாரம். இப்ப பிறப்பு வீதம் கூடுது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை விரும்புற கலாச்சாரம் வந்து அதிகமா இருக்கும். அதாவது ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க எல்லாரும். அதே மாதிரி எல்லாரும் ஒன்றா வாழுவாங்க. மனித வளம் கூட, பிள்ளைகள் வந்து தேவை. அதே மாதிரி பிள்ளைகள் கலாச்சாரம் வந்து அதிகமா இருக்கும். அதிகமான குழந்தைகளை வந்து அவங்க செல்வமாக கருதுவாங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வு நேரத்தை ஒரு ஒரு பிள்ளை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு செல்வமாக கருதுவாங்க. என்றால் படிப்பறிவு இல்ல, படிக்கிறதுக்குள்ள உண்டு இல்ல. அதே மாதிரி என்ன படிக்கணும் அப்படி இப்பதான் அந்த விஷயங்கள் இது அதையும் பார்க்க வேண்டி வரும். ஆனா அன்று வந்து அப்படியான படிப்பறிவு உண்டு இல்ல. சோ அவங்க பிள்ளைகளை வந்து விரும்பினாங்க. அதை பிள்ளைகளோட நேரத்தை போக்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அதுக்கு வந்து விரும்பினாங்க. அதே மாதிரி எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து அதே மாதிரி மனித வளம் கூட தேவை பிள்ளைகள் வந்து தங்கி கலாச்சாரம் வந்து அதிகமா இருந்துச்சு. சோ அதால பிள்ளைகளை வந்து விரும்புற கலாச்சாரம் அதிகமா இருந்ததால பிறக்கின்ற வீதமும் வந்து நல்லா கூடிட்டு இப்படிதான் விளக்கம் வரும். ஓகே, அப்ப பிறப்பு கூடத்துக்குள்ள காரணமும் சரி. அதே விஷயத்த சேஞ்ச் பண்ணிதான் பிறப்பு குறைத்துக்குள்ள காரணம் நாங்க எழுதணும். பிறப்பு குறைத்துக்குள்ள காரணம் அதே விஷயத்த சேஞ்ச் பண்ணிதான் எழுதணும். எப்படி எழுதுற? குயிக்காத்தர். கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம், எஸ். பெண்களின் தொழில் பங்கு அதிகம், எஸ். பிள்ளை விரும்பும் கலாச்சாரம் குறைவு. குறைவு. திவ்யா திவ்யா இது நீங்க இந்த செமினார் வந்து ஒருத்தரா ஆல்ரெடி? டீச்சர். ஓகே, சரி. அப்ப இதுக்கு வந்து எப்படி எழுதணும்? கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம். அப்ப இதுல வந்து என்னென்ன கொடுக்கணும்? பிறப்பு குறையுது அப்படின்னு சொன்னால் கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம் தான் எப்படி அதாவது இந்த கல்வி பாடசாலை கல்வியோட மட்டும் நிறுத்தாம அவங்க வந்து பல்கலைக்கழக கல்வி வரையும் கற்கிறாங்க. தற்போது இன்றைய காலகட்டத்துல அப்படிதான் நடக்குது. அதே மாதிரி இன்று வந்து 18 வயது வரைக்கும் கட்டாய கல்வி வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. சோ அதால 18 வயசு வரையும் எப்படியுமே எல்லாரும் கல்வி கற்றாங்க. அதே மாதிரி இன்று வந்து குடும்ப கட்டுப்பாட்டு சாதனங்கள் வந்து கூட. உதாரணமா சொன்னால் இன்றைய காலகட்டங்கள்ல வந்து ஒரு குடும்பத்துல வந்து 2 தொடக்கம் 3 வரையான பிள்ளைகள் தான் வந்து காணப்படுறாங்க. பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துல அப்படித்தான் இதுல ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை அதே மாதிரி கூடினா ஒரு 5 பிள்ளை. ஆனா பொதுவாக வந்து லிமிட் பாக்குற டைம்ல கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துல 2 3 வரையான பிள்ளைகள் தான் காணப்பட்டது எங்களுக்கு சொல்லேலும். இப்ப கல்வியில எப்படி முன்னேற்றம் அடைஞ்சு இதனால பிறப்பு குறையுது என்று எழுதணும். அடுத்தது வந்து பெண்கள் வந்து தொழில் பங்கேற்பு அதிகம். பெண்கள் தொழில் பங்கேற்பு அதிகம். அதாவது இன்று எல்லா துறைகள்லயும் வந்து பெண்களோட பங்கேற்பு அதிகம். ஆகவே அந்த தொழிலை செஞ்சு இங்களையும் பாக்குற டைம்ல ஒரு ஓய்வு நேரம் ஒன்று இல்லை, ஓய்வு நேரம் குறைவு. ஆகவே அவங்க வந்து குழந்தைகளை வந்து விரும்புறல்ல. அதே மாதிரி ஆஹ் கட்டுப்பாட்டு சாதனங்கள் வந்து பயன்படுத்தப்படுது.
ஆகவே இப்படி பிறக்கின்ற வீதம் குறைவாக நிகழுது. அதாவது இன்று பொதுவாக எடுத்து நோக்கினு சொன்னால் ஒரு ஆசிரியர் துறை எடுத்தாலும் அதுல பெண்களோட தொழில் பங்கேற்பு அதிகம். ஒரு ஆசிரியர் துறையில பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்ப ஒரு ஸ்கூல் ஒன்று எடுத்தாலும் அதாவது சேர்மாரை விட கொஞ்சம் டீச்சர்ஸ் மார் கூட இருக்கலாம். இப்ப அதெல்லாம் இன்று இந்த ஒரு அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு. இப்ப பெண்களோட தொழில் பங்கேற்பு அதிகம் என்றதுக்குள்ள மாதிரி நாங்க விளக்கத்தை கொடுக்கணும். அடுத்தது பிள்ளைகளை விரும்புற கலாச்சாரம் குறைவு. அதாவது எங்களுக்கு பார்க்கலும் அபிவிருத்தி அடைந்த நாடு. இப்ப உங்களுக்கு சம்டைம் அபிவிருத்தி அடைஞ்ச நாடும் அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடும் கேள்வி வரையிலும். அப்ப அபிவிருத்தி அடைஞ்ச நாடு என்று சொன்னால் அவங்க மெயினா அடைஞ்சிட்ட நாடு தானே. அப்ப அதுல லண்டன் இப்படியான நாடுகள் தான் அதுக்குள்ள வரும். அப்ப அவங்க மெயினா பிள்ளைகளை விரும்புறது குறைவு. அவங்க பிள்ளைகளை விரும்புறது குறைவு அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்ல. அதுல சில நாடுகள் அதே மாதிரி அபிவிருத்தி அடைஞ்சு வரக்கூடிய நாடுகள்ல பிள்ளைகளை விரும்புற வீதம் ஈக்குது. பொதுவாக இலங்கை, இந்தியா இப்படியான நாடுகளை பார்க்கல. அவ கிட்டத்தட்ட பிள்ளைகளை விரும்புற கலாச்சாரம் குறைவு அப்படின்னு சொன்னால் என்ன எழுதுறாங்க? அதாவது தனி குடும்பமாக இருப்பாங்க. அதாவது மெயினா அபிவிருத்தி அடைந்த நாடுகளை எங்களுக்கு எடுத்துனோம் கேள்விப்படுத்தல. பிள்ளைகளை விரும்புற கலாச்சாரம் குறைவுன்னதுல. அப்ப அவங்க மெயினா கூட்டு குடும்பங்களை விடவும் தனி குடும்பம் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அவங்க பிள்ளைகளை செல்வமாக கருத மாட்டாங்க. பிள்ளைக்கு செலவு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப ஒரு ஒரு பிள்ளையுண்ட எடுத்தேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு எப்படி சின்னதுலேருந்து பிறந்ததுலேருந்து அதை வளர்க்கணும், பார்த்துக்கொள்ளணும், சரியா வளர்த்தெடுத்து படிப்பிச்சு ஆளாக்காது அதெல்லாம் சரியா யோசனை பண்ணுவாங்க. இப்ப உள்ளவங்க முன்னே காலகட்டத்துல அந்த அளவு அப்படி என்று ஒன்று யோசிக்கல. பிள்ளைய இதாக்கணும், பிள்ளைக்கு மீது ஒரு விருப்பம் அப்படிதான் இருந்தது. இன்று அத பிள்ளைய ஒரு செல்வமா கருதல, பிள்ளைய செல்வமா கருதல. அந்த பிள்ளைக்கு செலவு அதிகம் அந்த விஷயத்தான் இப்ப யோசனை பண்றாங்க. சோ அதால மெயினா ஒரு குடும்பத்துல 2 தொடக்கம் 3 வரையான பிள்ளைகள் தான் மெயினா இருக்குது. அதே மாதிரி அந்த மரபு விவசாயம் நடக்கிற இடத்துல பிள்ளைகள் தங்கிக்கிறல்ல. அப்ப இன்றைய காலகட்டத்துல சேதன விவசாய முறைமை பயன்படுத்துற வீதம் குறைவு. மெயினா இந்த மரபணு தொழில்நுட்பம் விவசாய புரட்சி வந்துட்டு இப்ப. அப்ப அப்படிங்கிற டைம்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் ஒரு பழங்கள் அதெல்லாம் அந்த மரபணு தொழில்நுட்பத்தால செய்யப்பட்டது, பசுமை புரட்சியில இதாக்கப்பட்டது. அப்படியான பழங்கள் தான் பழங்கள் மரக்கறிகள் எல்லாம் இப்ப வருது. ஆகவே இப்படி இதை பயன்படுத்த டைம்ல அந்த பிள்ளைகள் தங்கிக்கிறல்ல. அப்ப அந்த விஷயங்களூடாக இதை கொடுத்து எங்களுக்கு இதை எழுதலும். ஆகவே பிறக்கின்ற வீதம் குறைவாக இருக்குது. கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம். அடுத்து பெண்கள் தொழில் பங்கேற்பு அதிகம். அது பிள்ளைகளை விரும்புற கலாச்சாரம் குறைவு. ஓகே, அதே மாதிரி நான் ஈவினிங்கும் ஒரு கிளாஸ் போடுவேன் இன்னைக்கு. அடுத்தது லாஸ்ட் கேள்வி பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு கிளாஸ் போட்டு நைட்டும் ஒரு கிளாஸ் போடுவேன். 3 கிளாஸஸ் போடுவேன். அப்பதான் எங்களுக்கு இதை ஃபுல் முடிக்கலும். அடுத்தது 5வது கேள்வி பார்ப்போம். உலக குடித்தொகை பரம்பல் பண்புடன் இணைந்து காணப்படும் பிரச்சனைகள் 3 குறிப்பிட்டு விளக்கு. இது பொதுவா எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். இந்த கேள்விக்குள்ள ஆன்சர் என்ன வரும்? வறுமை, ஓ, நிறைய ஆன்சரிக்கு கைடு எடுத்தால் ஃபுல்லா ஆன்சரிக்கும். உலக குடித்தொகை பரம்பல் பண்புகளுடன் இணைந்து காணப்படும் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஒன்று எங்களுக்கு கொடுக்கலும் வளங்களின் மீதான அமுக்கம். நல்ல பெஸ்ட் ஆன்சர்ன்னு சொன்னால் வளங்களின் மீதான அமுக்கம். எப்படி எழுதுற? ஆசிய நாடுகள்ல காணப்படும் அதிக அளவான குடித்தொகையின் காரணமாக
அடர்த்தி வந்து எப்படி இருக்கும்? நல்லா கூடையா இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். இதனால வந்து வளங்கள் மீதான அமுக்கம் வந்து நல்லா கூடுது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் விவசாய நிலம் வந்து அதிக அளவுல வந்து துண்டாடப்படுறத வந்து எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். ஆகவே சனத்தொகை கூடுது, ஆகவே இந்த வளங்கள் மீதான அமுக்கமும் கூடுது என்ன மாதிரி எங்கட விளக்கம் வரும். அதாவது உலக குடித்தொகை வந்து கூடியிருக்குது, அதான் பரம்பல் பண்போட இணைந்து காணப்படக்கூடிய பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்டீது. அப்ப ஒன்று வந்து மெயினா பொதுவாக நாடுகள் எடுத்து பார்க்குற டைம்ல ஆசிய நாடுகள் வந்து குடித்தொகை வந்து முன்னணி வகிக்கக்கூடிய நாடுகள் வந்து மெயினா தான் இருக்குது. அதாவது இந்தியா, சீனா. அதாவது அன்றைய முன்னர் வந்து சீனா முன்னணியில் இருந்த, இப்ப வந்து இந்தியா முன்னிலைக்கு வந்துட்டு. அவங்க 2050 தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது 2024, 23 காலப்பகுதியிலேயே இந்தியா வந்து முன்னுக்கு வந்துட்டு. உலக சனத்தொகையில வந்து முன்னணியில வகிக்கக்கூடிய நாடு அப்படின்னு கேட்டா இந்தியா. அது MCQ கொஸ்டினா வரும். அப்ப இந்தியா வந்து முன்னுக்கு வந்துட்டு. அப்ப ஆசிய நாடுகள்ல காணப்படக்கூடிய அதிகளவான குடித்தொகையின் காரணமாக அடர்த்தியும் நல்லா கூடுது. இப்ப இதனால வந்து மக்கள் கூட கூட அவங்க வந்து வாழணும். அப்ப வாழறதுக்குள்ள இடம் வந்து அவங்க கெட்டிக்கொள்ளணும். அப்ப வீடுகள் வந்து கட்டப்படுது. அப்ப ஒவ்வொரு வளங்கள் மீதான அமுக்கம் வந்து நல்லா அதிகரிக்குது. ஒவ்வொரு இடத்தை வந்து எடுத்து யூஸ் பண்ணி அதுக்குள்ள மாதிரி வீடுகள் அமைக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் மட்டும் இருந்து வீடு இருந்து போதுமா? அவங்களுக்கு வந்து உணவு இருக்கணும். அப்ப என்ன செய்யற? உணவு எடுக்கிறதுக்கு அவடத்துல வந்து இதாக்கி விவசாயம் செய்வாங்க. அதே மாதிரி விவசாயம் செஞ்சு எடுக்கிற. அதே போல விவசாயத்தை செஞ்சு உணவு உண்டு மட்டும் போதுமா? அவங்க வந்து சுகாதாரமா நல்ல இதா வாழணும். அப்ப அவங்களுக்கு ஒரு மருத்துவமனை ஒன்று தேவை. அப்ப அவங்க என்ன செய்யற? ஒரு மருத்துவமனை ஒன்று நிறுவி அதுல வந்து அவங்களுக்குள்ள சிகிச்சையை பெற்றுக்கொள்ள. அப்ப அவடத்துல உள்ள வளமும் துண்டாடப்பட்டு அங்கே வந்து வைத்தியசாலை அமைக்கப்படுது. அதே மாதிரி அவங்க வைத்தியசாலை அமைச்சு அதே மாதிரி விவசாயம் செஞ்சு கொண்டும் வாழத்தோட அவங்க ஒன்று படிக்கணும் தானே. அப்ப என்ன செய்யற? இன்னொரு வளம் அவடத்தை துண்டாடி இன்னொரு பாடசாலையை கற்ற. அது மட்டும் போதுமா? ஒரு சமயங்கள் இருக்குது. அப்ப அவங்க வந்து என்ன செய்யணும்? ஒரு அவங்களோட சமயத்தை பின்பற்றி அவங்களுக்குள்ள ஒரு வணக்க ஸ்தலங்கள் வந்து அவங்க அமைச்சு கொள்றாங்க. அப்ப அதுக்குள்ள வணக்க ஸ்தலங்களை அமைச்சு கொள்ற. அதே மாதிரி அது மட்டும் இருந்து போதுமா? அவங்களுக்கு வந்து வேற வேற இதுகளை நிவர்த்தி செய்யறதுக்குள்ள ஒரு பொது இடங்கள் தேவை. அதே மாதிரி பொது கூட்டத்தா அந்த மாதிரியான விடயங்கள் வந்து தேவை. அப்ப அதை வந்து அமைச்சு கொள்ற. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து விவசாயம் செஞ்சு மட்டும் வேற வேற உணவுகள் தேவை. அப்ப அதுக்கு என்ன செய்யற? கடைகள் வந்து போடு. அப்ப அந்த கடைகளால எடுக்கிறதுக்கும் கடைகள் கட்டுறதுக்கு அதெல்லாம் மீக்கிறதுக்கும் இடங்களை வந்து துண்டாடப்பட்டு வளங்கள் துண்டாடப்பட்டு அங்கே வந்து கட்டப்படுது. அப்ப இப்படி மக்கள் வந்து எவ்வளவு கூடுறாங்களோ கூட கூட வளங்கள் மீதான அமுக்கமும் வந்து நல்லா கூட்டிக்கொண்டே போகுது. சோ வளங்களோட மீதான அமுக்கம் அதிகரிக்குது. குறிப்பாக விவசாய நிலமே துண்டாடப்பட்டது எங்களுக்கு பார்க்கலும். இப்படிதான் ஈக்குல விளக்கம் எழுதணும். அடுத்தது வந்து உலக குடித்தொகை பரம்பல் பண்போட இணைந்து காணப்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான் சூழலின் தரமிழப்பு. சூழலின் தரமிழப்பு, அதாவது மிக அடர்த்தியான குடியிருப்பு பகுதிகளை வந்து சனத்தொகையின் காரணமாக என்ன நடக்கும்? சூழல் வந்து மிக மோசமாக பாதிக்கப்படுது. அதாவது கிராமிய பகுதிகளில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த பொருத்தமற்ற நில பயன்பாடு முறைகள், அதாவது இப்படியானவைகளாலதான் மண் வந்து அரிக்கப்படுகிறது, மண் படிவு செய்யப்படுகிறது, மண்ணிட தரமிழப்பு இதெல்லாம் ஏற்படுத்திக்குள்ள காரணம் அத பொருத்தமற்ற முறையில வந்து நிலத்தை பயன்படுத்துறது. அப்ப நிறைய இடங்கள்ல வந்து பொதுவாக இப்ப வெள்ளம் எல்லாம் வந்து மண் அரிப்பெல்லாம் நடந்ததுக்குள்ள காரணமாகும். அந்த இடங்கள்ல வந்து பொதுவா சிலது வந்து அந்த நிலத்தோற்ற அமைப்பு வந்து அப்படி இருக்கலாம். சில இடங்கள்ல வந்து நிலத்தோற்ற அமைப்பு இருந்தாலும் அவர்த்த வந்து சரியாக வந்து எங்களுக்கு அந்த நிலத்தை வந்து தோண்டி இட்டுண்டால் அங்கன்னா மண்ணரிப்பு ஏற்படுது இல்ல. அவங்க வந்து மக்களோட கவனையினத்தாலதான் மெயினா அங்கன்னா மண்ணரிப்பு ஏற்பட்டுது. ஏனால் ஒரு இடம் ஒரு நிலத்தோற்றம் உங்களுக்கு தெரியும், அதாவது சாய்வான நிலத்தோற்றமா இருக்கும், தட்டையான நிலத்தோற்றமா இருக்கும். அப்ப சாய்வான நிலத்தோற்றமா இருந்தா அதுக்குள்ள மாதிரிதான் நாங்க வீடுகளை கட்டணும். அங்கே இருந்தா அங்கே வீடு கிட்ட வேற இடங்களை கட்டணும். அதே மாதிரி அதுல அந்த தோண்டி எடுக்கிற ஷேப் இருக்குது, ஒவ்வொரு மெத்தட்ல வந்து வெட்டணும்.
அந்த இடங்களை வந்து வெட்டுறதுக்கு சிஸ்டமிங்க. அப்ப அதுக்குள்ள மாதிரி வெட்டி இப்படி அமைச்சால் அங்கே ஏற்படுற வீதம் குறைவாக இருக்கும். அதுக்குள்ள மாதிரி இதாக்காம ம், முறையற்ற விதத்துல வந்து கட்டடங்கள் கெட்டினாத்தான் அங்கே வந்து மண்ணரிப்பும் ஏற்படுற வீதம் கூடையாக இருக்கும். அப்ப பொருத்தமற்ற முறையில வந்து நிலத்தை பயன்படுத்துறது, அதாவது மண்ணரித்தல், மண் படிதல், மண்ட தரமில இப்படி எல்லாம் ஏற்படுத்த பார்க்கலும். அதே மாதிரி நகரப்பகுதிகளை வந்து மாசடைந்த சூழலை வந்து பல்வேறு பிரச்சனைகளும் வந்து உருவாக்கப்பட்டு வருது. அதாவது நகர பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த கழிவகற்ற தொடர்பான பிரச்சனைகள், சோ இப்படியானவைகள் எல்லாம் ஏற்படுறது எங்களுக்கு பார்க்கலும். இதெல்லாம் வந்து இந்த குடித்தொகை வந்து கூடிக்கிறதால அந்த சூழலும் தரம் இழக்கப்படுது. அதாவது நல்ல அடர்த்தியாக நல்ல கூடையா குடியிருப்பு இருந்துன்னு சொன்னால் மிக மோசமாக சூழலும் வந்து பாதிக்கப்படுறது பார்க்கலும். அதாவது அந்த பகுதிகளில் வந்து அவங்க உண்ண உணவுகள் அதெல்லாம் போடுவாங்க. அப்ப அதில் வந்து சூழல் மாசடையுது. அதே மாதிரி அதுதான் கழிவகத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படியான விடயங்கள் எங்களுக்கு அதுல குடுக்கலும். சூழலின் தரம் இழப்பு. அடுத்தது வந்து வீட்டு வசதிகள் இன்மை. அதாவது நகர பகுதிகளில் வந்து வீடமைப்பு வசதிகள் இல்லாதால வந்து பல பிரச்சனைகள் வந்து தோன்றுது. அதாவது நீர் விநியோகிக்கிறதுக்கு இயலாமது, அதே மாதிரி சுகாதார நலன், அதே மாதிரி கல்வி வசதிகள், இப்படியான சேவைகள் மீதான அமுக்கமும் வந்து நல்லா கூடுது. அப்ப இந்த உலக குடித்தொகை பரம்பல் பண்புகளோட இணைந்து காணப்படக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனையாக எங்களுக்கு இந்த வீட்டு வசதிகளின் மேண்டத்தை வந்து எங்களுக்கு கிடைக்கலும். அதே மாதிரி இன்னும் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த தொழிலாளர் பிரச்சனையை கொடுக்கலாம். அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வந்து குறைந்த மட்டங்கள்ல காணப்படக்கூடிய குடித்தொகை பருமன் காரணமாக பல பிரச்சனைகள் வந்து உருவெடுத்து வரதை பார்க்கலாம். அதாவது இந்த தொழிலாளர்கள் பற்றாக்குறை, அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான இடம்பெயர்வு பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த முதுமையடையும் குடித்தொகை அதனோட இணைந்து காணப்படக்கூடிய பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. இதுவும் இந்த குடித்தொகை பரம்பல் பண்புகளோட இணைந்து காணப்படக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்றுதான். சோ இப்படி எப்படியோ ஒரு 3 விளக்கம் வந்து நாங்க சரியா எழுதினோம்டா ஓகே. கிளியரா எழுதல் மேல இருக்கும். 30 நிமிஷம் வச்சு இப்ப பேப்பர் செய்யாதவங்க இருந்தாலும் நான் சொல்லி தந்த ஹெடிங்களை போட்டு கிளியரா ஆன்சர் எழுதுங்க. இப்ப பாடம் தானே, நான் படிச்சு தந்த விஷயம் மனசுல பதிஞ்சிக்கும். பொதுவா எல்லாருக்கும் யாபத்தில் இருக்கும் சொல்லி தந்த விஷயம். அது சொல்லித்தார விதத்துக்கு ஏற்ப அது ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும். எல்லாரும் செட்ல போடுங்க பாப்போம். கிளியரா எல்லாருக்கும்? இதுக்கு முதல் சனத்தொகை என்ற பகுதி கிளியர் இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு நாலேஜ், ஒரு கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் ஒன்று கிடைச்சா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி. எஸ், ஓகே. நான் இந்த செப்டரை வந்து செய்யறதுக்குள்ள ரீசன் என்னென்றால், மெயினா நிறைய இப்ப பொதுவாக வந்து வேற வேற கிளாஸஸ் போறதுக்கு இருக்கலாம். நிறைய பேர் 2025 பேட்ச்ல, அதே மாதிரி 2026, 27 எல்லாருக்கும் உங்களோட எக்ஸாம ஃபேஸ் பண்ணி தான் இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணினால் இந்த யூனிட் வந்து எப்படியுமே வரும். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த யூனிட் ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி 4th டைம் எழுதக்கூடியவங்களுக்கும் இதுல வரும். 3rd டைம் எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த சாப்டர்ல வரும். அதே மாதிரி 2025 ஏழு எழுத போறவங்களுக்கும் இந்த யூனிட்ல ஒரு கேள்வி வரும். அதாலதான் இதை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சேன். பொதுவா எனக்கு ஃப்ரீ கிளாஸஸ் போடவே கொஞ்சம் டைம் ஒன்றும் இல்லை. பட் நான் அதையும் வச்சுட்டும் உங்களுக்கு போட்ட ஒரு கிளாஸ். இதுல வந்து நிறைய பேரும் யூஸ் எடுக்கணும் என்றதால, ஏனால் இதுல ஒரு கேள்வி வந்து கட்டாயம் தானே. இப்ப இதை வந்து நாங்க இந்த யூனிட்டை கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கொள்வோம். நீங்க வேற வேற நிறைய கிளாஸஸ் எல்லாரும் பேசிப்பீங்க. ஆனா அதுல சில கிளாஸஸ்ல ஓகே தெளிவொன்று வந்திருக்கும். பட் சில கிளாஸஸ்ல வந்து அந்த அளவு உங்களுக்கு ஒரு தெளிவொன்று கிடைச்சிருக்காது. அதே மாதிரி மெயினா ஒரு தியரியை வந்து விளங்கப்படுத்தி போயிட்டிருப்பாங்க சில பேர் வந்து அந்த ஆன்சரை மட்டும் விடைக்குள்ள ஆன்சரை மட்டும் சொல்லி தந்துட்டு போயிட்டிருப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு அப்படி இல்லை. அந்த கேள்வி வந்து எப்படி வார
கேள்விகள் எப்படி வரும் அதுக்குள்ள மாதிரி பொது கேள்விதான் எடுத்து சொல்லி தந்திக்கிறேன். ஸோ அதால இந்த மெத்தட்கள் வந்து நிறைய யூஸ் ஆகும். அதே மாதிரி நான் ஒவ்வொரு யூனிட் வைஸாவும் அப்படிதான் சொல்லி தந்துட்டு போவேன் பேப்பர் கிளாஸ்ல. அது இப்ப இந்த சாப்டருக்கு தான் ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டேன் நான். அதே மாதிரி வேற ஃப்ரீ கிளாஸஸ் இருந்தா நான் அதை எல்லாருக்கும் சொல்லுவேன். இந்த யூனிட் ஃபுல்லா இந்த பேப்பர் ஃபுல்லா நான் விளங்கப்படுத்தி முடிப்பேன். அந்த குரூப்ல இருக்கிறீங்க தானே எல்லாரும், நிறைய பேர் இருக்கிறீங்க குரூப்ல. அண்ட் எல்லாரும் கிளாஸ் டைமுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் ஒரு கிளாஸ், நைட்டுக்கு ஒரு கிளாஸ் போட்டு இந்த ஃபுல் பேப்பரையும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஃபுல் பேப்பருக்குள்ள ஆன்சரையும் வந்து நான் சொல்லி தந்தேன்டா சனத்தொகை பகுதி வந்து எல்லாருக்கும் ஃபுல் கிளியர் ஒன்று வரும் ஐ திங்க். ஓகே, இப்போ நான் இதோட கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்றேன். ஈவினிங் கிளாஸ்ல நாங்க 2 கேள்விகளையும் நைட் கிளாஸ்ல 2 கேள்விகளையும் பார்ப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மிஸ். ஓகே, வெல்கம்.